வணக்கம். அதிர்வு அதிரடி அரசியல் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் சந்திக்க இருப்பது பாராளுமன்ற உறுப்பினரும் EPDP கட்சியினுடைய செயலாளராகிய டக்ளஸ் தேவானந்தா அவர்களை. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. தற்பொழுது சமகால உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை பொறுத்தவரையில் பேசப்பட்டு வருகின்ற விடயம் சூளைமேட்டு தாக்குதல் சம்பவம் குறித்து. 1986 நவம்பர் மாதம் 1 சூளைமேட்டில் என்ன நடந்தது? தனியாக சூளமாட்டு பிரச்சனை மாத்திரமல்ல, பல விடயங்கள். ஆனால் இன்றைக்கு அந்த ஒரு வழக்கு விசாரணை நடந்தபடியினால் அதை முதன்மைப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். இது 1986 11 மாதம் 1 தீபாவளி தினத்தன்று நடந்த சம்பவம். நான் அப்பொழுது என்னுடைய ஒரு அரசியல் வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்த நேரம் என்னுடைய இந்திய நண்பருடைய வீட்டில் மதிய விருந்துக்கு போயிருந்தேன். மதிய விருந்தை முடித்துக்கொண்டு நான் 2 மணி அளவில் EPRLF அலுவலகம், என்னுடைய அலுவலகத்துக்கு போக வேண்டியிருந்தது. என்னுடைய மூத்த தமையனார் வெளிநாட்டிலிருந்து அழைக்க இருக்கின்றபடியினால் தொலைபேசி கூடாக 2 மணிக்கு போக வேண்டியிருக்கு என்று சொல்லிக்கொண்டு நான் அங்கு வந்த பொழுது என்னுடைய அலுவலகத்தில் EPRLF அலுவலகத்தில் சொன்னார்கள், இப்படி EPRLF உறுப்பினர்களுக்கும் ஊராருக்கும் இடையில் ஏதோ பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கின்றது என்று என்னட்ட சொன்னார்கள். அப்போ ஒரு என்னுடைய பொறுப்பு காரணமாக நான் அந்த இடம் சென்றிருந்தேன். அங்கு சென்ற பொழுது நூற்றுக்கணக்கான சனங்கள் குமிந்திருந்தார்கள். பல வாத பிரதிவாதங்கள் தர்க்கங்கள் போய்கொண்டிருந்தது. EPRLF உறுப்பினர்கள் சிலர் ஆயுதங்கள் வைத்திருந்தார்கள். அப்போ இந்த நேரத்தில் வேறு EPRLF உறுப்பினர்கள் அலுவலகத்திலிருந்து சென்றிருந்தாலும் என்னுடைய பொறுப்பு காரணமாக நான் அதை என்னென்று என்னுடைய அந்த பொறுப்பு காரணமாக அல்லது என்னுடைய ஒரு தார்மீக குணாம்சம் காரணமாக நான் அந்த என்ன நடந்தேன்றதை அறிய முற்பட்டேன். அந்த நேரத்தில் அங்கிருந்தவர்கள் என்னை தாக்கினார்கள். தாக்கி எனக்கு காயங்கள் ஏற்பட்டு இரத்தம் பெருக்கெடுத்து ஓடுகின்ற பொழுது போலீஸார் என்னையும் அழைத்து கொண்டு போய் இந்த EPRLF உறுப்பினர்களோடு என்னையும் வைத்திருந்தார்கள். அதற்கு பிறகு பல பிரச்சனைகள், பல போலீஸார் தலையிட்டு கூட்டத்தை ஆசுவாசப்படுத்தி அதற்கூடாக என்னையும் சேர்த்து அவர்களோடு பாதுகாப்பு தருவதாக கூறி என்னையும் சேர்த்து அழைத்து சென்றார்கள் போலீஸ் நிலையத்துக்கு. போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்று என்னையும் சிறை கூடத்தில் போட்டு விட்டார்கள். அதற்கு பிறகு பார்த்தால் என் மேலேயும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அறிய வந்திருக்கின்றேன். ஏன் அடி வாங்கிய உங்கள் மீது வழக்கு தாக்கல்? அதான், அது ஒரு துரதிர்ஷ்டம்தான். நான் போனதே மற்ற EPRLF உறுப்பினர்கள் மாதிரி கூட்டத்தோட கூட்டமானு நானும் வேடிக்கை பார்க்காமல் நான் அதுக்குள்ளே போய் அது என்ன பிரச்சனைன்ற பார்த்து அதை தீர்க்க முற்பட்ட வேளையில் இது நடந்திருக்கின்றது. அப்போ இனி போலீஸாருக்கு முதல்ல தெரியாமல் இருந்திருக்கலாம் நான் என்னுடைய சம்பந்தம் என்னென்று. ஏனென்றால் நீங்கள் அவர்களுடைய அந்த முதல் தகவல் அறிக்கையும் அவர்களுடைய நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த இந்த தாக்கல் செய்த அந்த வழக்கில் கூட நான் சம்பவத்திற்கு பிறகுதான் நான் வந்ததாக, சம்பவம் நடந்து முடிந்த பிறகுதான் நான் மோட்டார் சைக்கிளில் வந்ததாக கூட இந்த இதில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். நீங்கள் அதை பார்க்கலாம், இதில் இருக்கின்றது. Then while the deceased Tirunakarasu and injured Guru and Gurumurthy were taken in an auto rickshaw bearing number, the auto rickshaw அழைத்து கொண்டு போய்க்கல தான் இந்த அக்யூஸ்ட் இந்த ஆனந்த வந்தேன் என்று சொல்லி. அதே நேரத்தில் அப்படியானால் திருநாவுக்கரசின் கொலைக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை? அந்த சம்பவத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்படியானால் அந்த கொலை எவ்வாறு இடம்பெற்றது? எது அந்த கொலை அதான் பிறகு கேள்விப்பட்ட வகையில் EPRLF உறுப்பினர்கள் தங்களுடைய அரசியல் வேலைக்கு போயிட்டு வந்து கொண்டிருந்த பொழுது ஒரு உள் முரண்பாடுகள் காரணமாக அவர்கள் யாரையோ ஒழுங்கு பண்ணியிருந்தார்கள் இவர்களை தாக்குவதற்காக.
ஒழுங்கு பண்ணி இருந்ததாகவும், அதன் பிறகு இவர்கள் சாப்பாட்டுக்கு வந்து கொண்டிருந்த பொழுது இவர்கள் மேலே வீம்பு பண்ண முயற்சித்ததாகவும், ரெண்டு தரப்புக்கும் இடையில் தர்க்கம் ஏற்பட்டு இவர்கள் பலத்த காயங்களுக்கு, இபிஆர்எஃப் உறுப்பினர்கள் பலத்த காயங்களுக்கு உட்பட்ட வேளை அவர்கள் ஓடி வந்திருக்கின்றார்கள் அலுவலகத்துக்கு, அவர்களுடைய அலுவலகத்துக்கு ஓடி வந்திருக்கின்றார். அப்போ அங்கு உங்களுக்கு தெரியும், அந்த காலகட்டத்தில் இயக்க உறுப்பினர்கள் எல்லோரும் ஆயுதங்கள் வைத்திருந்தார்கள். ஒன்று பொது எதிரிக்கு எதிராகவும், மற்றது இயக்கங்களுக்கு இடையிலையும், அப்புறம் தங்களுக்குள்ளவும். உங்களுக்கு தெரியும், முதல் உமா மகேஸ்வரனும் பிரபாரனும் பாண்டி பஜாரில் சுடுபட்டது தெரியும். அதுக்கப்புறம் எத்தனையோ சூட்டு சம்பவங்கள் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இயக்கங்களுக்கு இடையிலையும் இயக்கங்களுக்கும் பொதுமக்களுக்கு இடையில் நடந்தது. ஆனால் இபிஆர்எஃப்க்கு நடந்த இது ஒரு துரதிர்ஷ்டவசமான சம்பவம் ஒன்று தான். அப்பொழுது இவர்கள் உள்ளுக்கு இருந்தவர்கள் பார்த்தார்கள், யாரோ எதிரி தாக்குகின்றான் என்று சொல்லி நினைச்சுக்கொண்டு ஆயுதங்களை தூக்கி வந்திருந்திருக்கலாம். வந்து இழுபறியில் அப்படி ஒரு அந்த ட்ரிகர் அமர்த்தப்பட்டதாகத்தான் எனக்கு சொல்லப்பட்டதை ஒழிய நான் நேரில் அந்த சம்பவத்தை பார்க்கவில்லை. அந்த நேரம் அவர் காயப்பட்டு விட்டார். காயப்பட்டவர் இங்கு ஆஸ்பத்திரிக்கு அழைத்து செல்லப்பட்டு விட்டார். அன்றைக்கு தீபாவளி, நிரம்ப மக்கள் ஒரு உசார் பானத்தில் இருந்திருப்பார்கள். அது பிரச்சனை அப்படியே வளர்ந்துட்டு. ஆனால் என்னை பொறுத்தவரை அந்த சம்பவத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் உங்களுக்கு தெரியும், முன்ன நாள் ஜனாதிபதியோடு நான் டெல்லி சென்றிருந்தேன். ஜனவரி அதாவது ஜூன் 10 நினைக்கிறேன், 2010 ஜூன் 10 நினைக்கின்றேன். அப்பொழுது பல வரப்பிரசாதங்களை நாங்கள் பெற்றிருந்தோம். அதாவது புகையிரதம், 50,000 வீட்டு திட்டம், கலாச்சார மண்டபம். சமீபத்தில் மோடி அவர்கள் வந்து கல் நாட்டி விட்டு போனார். மில்லியன் கணக்கான கலாச்சார மண்டபம், மில்லியன் கணக்கான பெறுமதி. மற்றது பனை அபிவிருத்தி சபையினுடைய ஆய்வு மையம், 500 உளவு இயந்திரங்கள், ஆயிரக்கணக்கான துவிச்சக்கர வண்டிகள், கைத்தொழில் பேட்டை, அதாவது அச்சுவேலி கைத்தொழில் பேட்டை, அப்படி பல வரப்பிரசாதங்களை மக்களுக்கு நான் பெற்றுக் கொடுத்ததனுடைய விளைவாக நம்முடைய அரசியல் எதிராளிகள், தமிழ் கட்சிகள் வந்து செய்த வேலை தான் மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது காரணம். ஆனால் அதுக்கு முதல் நான் பல தடவைகள் இந்தியா போய் வந்திருக்கின்றேன். எல்லா தமிழ் தலைவர்களையும் விட கூடின தலைவர்கள், இந்திய தலைவர்களை நான் சந்தித்திருக்கின்றேன். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, டெல்லி மட்டத்தில் கூட அரச தலைவர்களையெல்லாம் நான் அந்த காலத்தில் பல பேரை சந்தித்திருக்கின்றேன். அப்போ இவர்களுக்கு இது தாங்கள் மக்கள்கிட்ட இருந்து அம்பலப்பட்டு விடுவோம், இவர் இவ்வளவு பெறுமதியான கோடிக்கணக்கான வாழ்வாதார உதவிகள், கோடிக்கணக்கான ஆதாரங்களை பெற்றிருக்கின்றார். அப்போ ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக, ஏன்னா நான் இந்தியாவிலேருந்து மீண்டும் வருகின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய உளவு நிறுவனங்களான RAW, IB, கியூபிரான் இவர்களோடையெல்லாம் கதைச்சு அவர்களாம் எனக்கு சொன்னார்கள், நீங்கள் போகிறதில் பிரச்சனை இல்லை, இந்த நேரம் நீங்கள் போக விரும்பினால் போகலாம். அதை விட என்னுடைய வக்கீல் வானமாமலை என்று சொல்லி ஒரு கிரிமினல், ஒரு ரொம்ப பிரபலியமான ஒரு வக்கீல், அவர் இறந்து போனார். அவர் கூட சொன்னார், இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் கீழே உங்களுக்கெல்லாம் மன்னிப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது, உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொன்னதில் உண்மையாக இருக்கலாம். ஏன்னா நான் அடுத்த முறை பல தடவையில் நான் அதுக்கு பிறகு போயிருக்கின்றேன். ஆனால் நீங்கள் 1993 தான் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்படுகிறீர்கள். அப்படி ஏன்னா நான் வழக்குக்கு நான் போகவில்லை. எது நீதிமன்றத்தில் வழக்கு இருந்தது, நான் வழக்குக்கு போகவில்லை. போகாதபடினால் அவர்கள் அப்படியே போட்டு அந்த இதை கிடப்பில் போட்டு விட்டார்கள். இதான் நடந்தது. அதே நேரத்தில் அதுக்கப்புறம் நான் பல தடவையில் போய் வந்திருக்கின்றேன். அப்பொழுது எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை. ஏன்னா அது ஒரு புரிந்து கொள்ளப்பட்டது. ஒன்று, எனக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. ரெண்டாவது, இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் கீழ் பொது மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் ஈழ விடுதலை இயக்கங்களைச் சேர்ந்த வேறு யார் உங்களோடு இருந்தார்கள்? எங்கே? அங்கே சூளைமேட்டில் இந்த சம்பவம் இடம்பெற்றப்படும். நான் இந்த சம்பவத்தில் ஈழமக்கள் பிரச்சார விடுதலை முன்னணி EPRF சேர்ந்த முக்கிய உறுப்பினர்கள் எல்லாம் அங்கே இருந்தார்கள்.
ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் நான் அதை சொல்ல விரும்பவில்லை. அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வருமா இருந்தால் நான் நிச்சயம் சொல்லுவேன். சுரேஷ் பிரேமச்சந்திரன், வரதராஜ பெருமாள் ஆகியோர் இருந்தார்கள் என்று நான் எடுத்துக்கொள்ளலாமா? நான் சொல்ல விரும்பவில்லை. அதான் அதே நேரத்தில் ஐயா, நீங்கள் 5ஆம் தேதி அன்று வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் நீதிமன்றம் உங்களை ஆஜராக வேண்டும் என கோரியிருந்தது. அந்த வழக்கு விசாரணை இடம்பெற்ற பொழுது என்ன கேட்கப்பட்டது, நீங்கள் என்ன கூறினீர்கள் நீதிமன்றத்தில்? இன்று காலை நடந்தது. அதாவது ஒரு 1.5-2 வருடங்களுக்கு முதல் அந்த பிரச்சனை வந்த பொழுது, 2010ஆம் ஆண்டு அந்த பிரச்சனை வந்த பொழுது நாங்கள் நீதிமன்றம் சென்று என்னுடைய நிலைமையை விளங்கப்படுத்தி, நான் தான் ஆனந்தா என்று சொல்லப்படுகின்ற டக்ளஸ் தேவானந்தா என்பவர் நானும் அவரும் ஒருவர் தான் என்றால் அங்கே ஒரு குழப்பம் நிலைமை இருந்தது. டக்ளஸ் தேவானந்தா வேறு, ஆனந்தா வேறு என்று. உங்களுக்கு தெரியும், இயக்கங்கள், இயக்க உறுப்பினர்கள், அது முக்கியஸ்தர்கள் பாதுகாப்பு காரணமாக வேறு பெயர்கள் எல்லாம் இருந்தவர்கள். இப்போ நீங்கள் இப்போ சுரேஷ் பிரேமச்சந்திரனுடைய பெயரை சொன்னீர்கள். சுரேஷ் என்ற அவருடைய சொந்த பெயர் அல்ல. ஆனால் சுரேஷ் என்ற பெயரில் அவர் கூட பரிச்சயமானபடினால் அவர் அந்த பெயரை தன்னோடு சேர்த்து கொண்டார். அதுபோல் நானும் டக்ளஸ் என்ற பெயரை என்னோடு நான் சேர்த்து கொண்டேன். அப்போ ஆனந்த என்ற பெயரும் எனக்கு அங்கே இருந்து, ஆனந்தா, டக்ளஸ் தேவானந்தா என்று சொல்லியிருக்கல கடைசி பேர் தேவா என்று சொல்லுவார்கள், ஆனந்தா என்று சொல்லுவார்கள், தேவானந்தா, அப்படி பல பேர். பாடசாலை நாட்களில் தேவா என்று சொல்லுவார்கள். அதுக்கு பிறகு அரசியல் இதுக்குள்ள வரைக்கும் ஆனந்தா ஆண்டு, அப்புறம் டக்ளஸ் என்ற இதில் எல்லாம் வந்து விட்டது. அப்போ நான் இந்த அவிடவிட் என்று சொன்னால் சத்தியகிரதாசி ஒன்று நான் இங்கிருந்து உரிய வழிமுறை கூடாக நீதிமன்றத்துக்கு அனுப்பி நான் கேட்டிருந்தேன். தேவைப்படுமாக இருந்தால் நான் வாரத்துக்கு தயாராக இருக்கின்றேன். ஆனால் பாதுகாப்பு காரணங்களுக்காக நான் வீடியோ கான்ஃபரன்ஸ், அதாவது காணொளி கூடாக நான் சமூகம் அளிப்பதற்கும் சாட்சியம் சொல்லுவதற்கும் தயாராக இருக்கின்றேன் என்று சொல்லி அதை ஏற்றுக்கொண்ட சென்னை உயர் நீதிமன்றம் அதுக்கு அனுமதி அளித்தது. அதனுடைய விளைவாகத்தான் அதை ஏற்றுக்கொண்ட சென்னையினுடைய செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று அந்த தேதியை கொடுத்திருந்தது. என்னை காணொளி கூடாக சமூகம் அளிக்குமாறு நான் இன்று சமூகம் அளித்திருந்தேன். அப்பொழுது நீதிவான் அவர்கள் டக்ளஸ் தேவானந்தா தான் ஆனந்தா தான் டக்ளஸ் தேவானந்தா, அவரான் இங்கு சமூகம் அளித்திருக்கின்றார் என்றதை ஏற்றுக்கொண்டு, இந்திய தூதரகத்தில் நடந்தது, அதை ஏற்றுக்கொண்டு இன்று 4 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டார்கள். அந்த 4 சாட்சிகளும் ஏற்கனவே தாங்கள் கொடுத்த சாட்சியத்தில் என்னை கண்டதாகவோ நான் சம்பந்தப்பட்டதாகவோ சொல்லவில்லை. ஆனால் அதில் ஒருவர் மாத்திரம் சொல்லியிருந்தார், மிச்ச 3 பேரும் தாங்கள் காணவில்லை, தங்களுக்கு ஞாபகம் இல்லை, தாங்கள் காணவில்லை என்று சொல்லியிருந்தார்கள். அதில் ஒருவர் மாத்திரம் சொல்லியிருந்தார், அவர் மேல் மாடியிலிருந்து சுட்டவர்களில் அவரும் ஒருத்தர் என்று சொல்லி. ஆனால் அதற்கு முதல் தடவை அதே நீதிமன்றத்தில் அவர் சொல்லியிருந்தாராம், இவர் சுட்டவர்களில் இவரும் ஒருத்தர், அதாவது அந்த குருமூர்த்தி என்பவரை சுட்டவரில் இவரும் ஒருத்தர் என்று சொல்லியிருந்தார். ஆனால் இன்று சாட்சியம் சொல்லுகின்ற பொழுது தாங்கள் அந்த சுடப்பட்ட குருமூர்த்தியை ஓட்டோ ரிக்ஷா வாகனத்தில் எடுத்துக்கொண்டு போகின்ற பொழுது மாடியிலிருந்து சுட்டவர்களில் இவரும் ஒருத்தர் என்று சொல்லி. அப்போ போலீஸார் சொன்னதுக்கும் இவர் முதல் சொன்னதுக்கும் இப்போ சொன்னதுக்கும் பல முரண்பாடுகள் இருக்கின்றன. என்ன உள்நோக்கமோ தெரியவில்லை. மற்றது இப்போ நடந்து முடிஞ்ச கிட்டத்தட்ட 30 வருஷம். நீதிமன்றம் கடைசியாக என்ன கூறியது? அப்போ அதே நேரத்தில் எங்களுடைய வழக்கறிஞர் இந்த சாட்சிகளுக்கு முதல் ஒரு மனு ஒன்றை சமர்ப்பித்திருந்தார். அதாவது டக்ளஸ் தேவானந்தா அவர்களை இந்த கொலை குற்றச்சாட்டிலிருந்தும் கலகம் விளைவித்தார் என்ற குற்றச்சாட்டிலிருந்தும் அவரை நீக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு மகஜர் ஒன்று சமர்ப்பித்திருந்தார். அதை பற்றி நீதிமன்றம் அது விவாதம் போய்கொண்டிருந்தது. அப்போ அந்த நேரத்தில் அவர் என்னுடைய தரப்பு வழக்கறிஞர் சொல்லியிருந்தார், போலீஸார் தாக்கல் செய்த வழக்கு குறிப்பிலும் அவருடைய பேர் கொலையில் சம்பந்தப்பட்டதாக இல்லை, சாட்சிகள் கூட யாரும் அவர் ஈடுபட்டதாக கூட இல்லை. சொல்லப்போனால் அவர் அந்த சம்பவத்துக்கு பிறகுதான், இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துக்கு பிறகுதான் அவர் அந்த இடத்துக்கு வந்ததாக எல்லாம் தகவலும் சாட்சியங்களும் சொல்லப்படுது. ஆனபடினால் அவருக்கு அந்த கொலை குற்றச்சாட்டிலிருந்து அவரை நீக்குமாறு கேட்டிருந்தார். அதை விட
கலகம் விளைவித்ததாக அதையும் எடுக்க கலகம் விளைவிப்பது என்பது கும்பலாக நின்று கலகம் விளைவிப்பது என்பது ஒரு ஆள் விளைவிக்க முடியாது, பல பேர் சேர்ந்தால்தான் கும்பல். அப்போ என்ன தனியைத்தான் அதில் பிரித்து வழக்கண்டை போட்டிருக்கேன், மற்ற 9 பேரும் இல்லாதபடினா. அப்போ இந்த காரணங்களுக்காக அவர் அதிலிருந்து நீக்கி வைக்குமாறு என்னுடைய தரப்பில் கேட்கப்பட்ட பொழுது அரசு தரப்பார் சொன்னார், இதே நீங்களே முதல் போடவில்லை, ஏன் இந்த மனுவை முதல் தாக்கல் செய்யவில்லை என்று. அப்பொழுது எனது தரப்பில் சொல்லப்பட்டது என்னென்று சொன்னால், இப்போதான் நீதிமன்றத்துக்கு வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கின்றது, ஆனால் அப்படின்னா நாங்கள் இன்றைக்கு இதை போட்டிருக்கின்றோம் என்று சொல்லி. அப்போ நீதிபதி அடுத்தடுத்த தவணைகளில் இதை வழங்குவார் என்று நினைக்கின்றேன். அப்போ இந்த 4 பேரும் தங்களுடைய சாட்சியங்கள் சொன்ன பிறகு நீதிமன்றம் என்னுடைய விசாரணை ஒத்திவைக்கப்பட்டு வருகின்ற 15ஆம் தேதி மொத்தமாக 40 பேராக இருந்தாலும் முக்கியமான சாட்சிகள் 8 பேர். அதில் 8 பேரில் 2 பேர் காலமாகிட்டார்கள். 2 பேர் இன்னும் இங்கே இருக்கிறார்கள் என்று இன்னும் தேடி கண்டுபிடிக்க முடியலை. அப்போ வந்தவர்கள்லாம் இன்றைக்கு சாட்சியம் அளித்தார்கள். அப்போ அடுத்த முறை அந்த 2 பேரும் வருவார்களாக இருந்தால் அப்போ நான் காணொலியில் பிரசன்னமாகி நான் அதில் பிரசன்னமாக வேண்டி வரும். நேரத்தில் நீங்கள் திருநாவுக்கரசின் கொலையோடு தொடர்படவில்லை என்றால் தொடர்பட்டவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? இல்லை, நான் அந்த சம்பவத்தில் நான் இல்லை தானே, பின்னர் கேள்விப்படும் இது இல்லை. அதான் இப்போ என்னென்றாலும் பல பேர் அங்கே இருந்திருக்கிறாங்க. அப்போ அவங்கள ஒரு இயக்கத்தை சேர்ந்தவங்க, பயிற்றப்பட்டவங்க, மற்றது அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்குது. அப்போ அவங்களுடைய எதிரி என்பது பொது எதிரியாகத்தான் இருக்க முடியும் ஒழிய சாதாரண பொதுமக்கள் அல்ல. அல்லது உங்களுக்கு தெரியும், இபிஆர்எஃப்க்கு நான் தலைமை தாங்குகின்ற பொழுது சக இயக்கங்களுடன் பேச்சுவார்த்தை கூடாக, சகோதரத்துவ பேச்சுவார்த்தை கூடாகத்தான் பிரச்சனைகளை கையாள வேணும் என்ற ஒரு நடைமுறையை கூட நான் அன்று கடைப்பிடித்து வந்த ஒரு ஆள். சரி. இப்போ அப்படி இருக்கேக்கில் திட்டமிட்ட நோக்கத்தோடு அவர்கள் அதை செய்திருப்பார்கள் என்று நான் நம்பவில்லை. இவர்கள் காயப்பட்டு இரத்த காயங்களோடு நொண்டி ஓடி வரைக்கில் தான் உள்ளுக்கு இருந்தவர்கள் தியச்சு போய் எதிரி வந்து விட்டான் போலும் என்றிட்டு தான் அவர்கள் பாதுகாப்புக்கு வைத்திருந்த ஆயுதங்களை எடுத்து வந்திருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். சரி. அதாவது யார் செய்தார்கள் என்றதை பற்றி எனக்கு சரியாக சொல்ல முடியாது. சரி. அதே நேரத்தில் இப்பொழுது ராஜீவ் காந்தியின் கொலையாளிகள் என கருதப்படுகின்ற 7 பேரை விடுதலை செய்யுமாறு தமிழக அரசு விடுதலை செய்வதற்காக அதற்கான நடைமுறைகளை மேற்கொள்ளுமாறு தமிழக அரசு மத்திய அரசிடம் கேட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அவர்களும் விடுவிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக இப்பொழுது தமிழக செய்தி வெளியிடுகின்றன. அவ்வாறதொரு நிலைமை ஏற்பட்டு ராஜீவ் கொலையாளிகள் விடுதலை செய்யப்படும் எடுத்து அது குறித்து தங்களுடைய நிலைப்பாடு என்ன? அதாவது அவர்கள் நீண்ட காலமாக சிறைவாசத்தை அனுபவித்து விட்டார்கள். அவர்களை விடுதலை செய்வதில் மகிழ்ச்சி தான். அது அந்த நாட்டு அரசாங்கம், அந்த நாட்டு தலைவர்கள் அந்த முடிவை எடுக்க வேண்டும். எங்களை பொறுத்த வகையில் அவர்கள் விடுவிப்பது எங்களுக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்கலாம். நீண்ட காலமாக சிறைவாசம் அனுபவித்திருக்கின்றார்கள் என்ற இங்கு கூட என்னை கொல்ல வந்தவர்களை கூட விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி நான் என்னுடைய நீதிமன்ற வழக்கில் கூட நான் இங்கு கூட சொல்லியிருக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், தற்கொலை குண்டுதாரிகள் எல்லாம் என்னை தற்சமயம் கூட அந்த உள்ளுக்கு ஒரு பெண்மணி இருக்கின்றார், அந்த தற்கொலை குண்டுதாரியை கொண்டு வந்தவர் முந்த நாள் கூட தன்னுடைய சகோதரியை அனுப்பியிருந்தார் தனக்கு விடுதலை பெற்று தருமாறு. ஏற்கனவே நான் நீதிமன்ற விசாரணையில் கூட சொல்லியிருக்கின்றேன் விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி. அந்த வகையில் அந்த பெண்மணியிடம் சொன்னேன், அவர் எனக்கு உத்தியோகபூர்வமாக ஒரு கடிதம் எழுதட்டும், நான் அதை சிபாரிசு பண்ணி ஜனாதிபதி ஏற்கனவே தன்னை கொல்ல வந்தவரை விடுதலை செய்ததாக செய்திகள் இருக்கின்றன, அந்த வகையில் அதை முன்னிறுத்தி இவரையும் விடுதலை செய்யுமாறு நான் கேட்டிருக்கின்றேன். இவரை விடுதலை செய்தால் நான் சந்தோஷம் அடைவேன் என்று கேட்டிருக்கின்றேன். இப்போ என்னுடைய நிலப்பாடு என்னென்று சொன்னால், எல்லாரும் அரசியல் ரீதியான காரணங்களுக்காக இந்த வன்முறைகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் சிறையில் இருந்து விட்டார்கள். இனிமேல் அவர்கள் தங்களுடைய கடந்த காலங்களை உணர்ந்து நிகழ்காலத்தை விளங்கி கொண்டு, நிகழ்காலம் எதிர்காலத்தை விளங்கி கொண்டு அவர் சரியான வழிமுறைக்கு வருவார்கள், அவர்கள் சமூகத்தோடு இணைக்கப்பட வேண்டும் என்பதுதான்
எங்களுடைய நிலைப்பாடு. ஈழத்தமிழர் விவகாரத்தில் ஜெயலலிதா அவருடைய செயற்பாடுகள் மெச்சத்தக்கதாக இருப்பதாக பலரும் கூறி வருகிறார்கள். இந்த நிலையில் இந்த ராஜீவ் கொலையாளிகளையும் விடுதலை செய்யும் நடவடிக்கையும் அவர்தான் இப்பொழுது தீவிரப்படுத்தியிருக்கிறார். இவருடைய இந்த செயற்பாடு குறித்து உங்களுடைய கருத்து என்ன? அதாவது இது காலத்துக்கு காலம் தேர்தல்கள் வருகின்ற பொழுது, அழுத்தங்கள் ஏற்படுகின்ற பொழுது ஆட்சியில் இருக்கின்றவர்கள் முன்னெடுக்கின்ற ஒரு செயலாகத்தான் பார்க்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், ஒரு தேர்தல் வேற இருக்கின்றது. அந்த வகையில் இது முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. இரண்டால் இப்போ ஒரு அரசியல் காரணங்களுக்காக சிறை செல்கின்றவர்கள் தொடர்பான பிரச்சனைக்கான தீர்வு வருகின்ற பொழுது அரசியல் காரணங்களுக்கு கூடாகத்தான் அதுக்கான தீர்வுகளும் வர வேண்டும் என்பதுதான் நியதியாக அல்ல நடைமுறையாக இருக்கின்றது. அந்த வகையில் அவர் அதை மீண்டும் முன்னெடுத்திருக்கின்றார். ஒரு காலகட்டத்தில் அதை மறுத்தவர், இன்றைக்கு அவர் முன்னெடுத்திருக்கின்றார். எங்களை பொறுத்த வகையில் நான் ஏற்கனவே சொன்னது போல நாங்கள் அவர்கள் விடுவிக்கப்பட்டால் நாங்கள் அதை வரவேற்போம், சந்தோஷப்படுவோம். ஐயா, அவர்களுடைய ஜெயலலிதா, கருணாநிதி போன்றோருடைய செயற்பாடு தங்களுடைய அரசியல் நோக்கங்களுக்காக மாத்திரம் இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நான் அப்படி என்று சொல்ல வரவில்லை. பொதுவாக என்ன விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் அது அரசியலோடு சம்பந்தப்பட்டதாக, மனித நேயத்தோடு சம்பந்தப்பட்டதாக, ரெண்டும் கலந்ததாகத்தான் அது இருக்கும். அந்த வகையில் நாங்கள் இதை அப்படி எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரத்தில் நீங்கள் ஒரு தடவை கச்சத்தீவை மீட்க கோரி தமிழக சட்டசபை முதல்வர் ஜெயலலிதா தீர்மானம் கொண்டு வந்திருந்தார். இதைத் தொடர்ந்து திமுக தலைவர் கருணாநிதியும் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இவர்கள் இவ்வாறு கச்சத்தீவுக்கு உரிமை கோருவதை டக்ளஸ் தேவானந்தா ஒரு முறை எதிர்த்திருக்கிறார். ஒரு முறை இல்லை, பல முறை. அதை எந்த வகையிலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அவருடைய அது ஒரு ஏற்கனவே எங்களுடைய நாட்டிற்கு சட்டபூர்வமாக இந்தியா கொடுத்திருந்தது. அந்த 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 சட்ட அமைப்புக்கு உட்பட்ட வகையில் அயல் நாடுகள் என்ற வகையில் அதை சரியாக நாங்கள் அணுக வேணும் என்பது தான். வங்க மீனவர்கள் விலை உணர்த்தலாம் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது, பிரச்சனை அல்ல. ஆனால் இன்றைக்கு அவர்கள் அதை துஷ்பிரயோகம் செய்வது போல இருக்கின்றது. அதாவது அந்த மரத்தால் விழுந்தவனை மாடேறி மிதிப்பது போல எங்களுடைய வடக்கைச் சேர்ந்த கடத்தொழிலாளர்கள் நீண்டகால யுத்தத்தில் பாதிக்கப்பட்டு தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருந்த நேரத்தில் யுத்தம் முடிவுக்கு வந்து நாங்கள் அண்டை அரசாங்கத்தோடு பல பேச்சுவார்த்தைகளை நடத்தி நாங்கள் அவர்களை ஒரு 24 மணித்தியால தொழில் செய்கின்ற வாய்ப்புக்கு விட்ட பொழுது, அவர்களுக்கு வேண்டிய வாழ்வாதார உதவிகளை செய்திருக்கின்ற பொழுது, நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த மரத்தால் விழுந்தவனை மாடேறி மிதிப்பது போல தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான ஒரு காலடி வைக்கின்ற பொழுது அவர்கள் எல்லாம் தாண்டி இங்கு எங்களுடைய வளங்களை, இலங்கை நாட்டுக்கு சொந்தமான கடல் வளங்களை சுரண்டுவது மாத்திரமல்ல, அழிப்பது மாத்திரமல்ல, எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் சிதைக்கின்றார்கள். ஆனபடியினால் அது விரைவாக முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதைத்தான் நான் பல தடவை சொல்லி வருகின்றேன். நீங்கள் கச்சத்தீவு என்று சொல்லுகின்ற பொழுது நான் 2 தடவைகள் கச்சத்தீவுக்கு சென்று, கச்சத்தீவு பெருநாள் மூட்டம் நான் அங்கு சென்று 2 தரப்பு சங்கங்களையும், அதாவது தமிழ்நாட்டினுடைய அந்த எல்லை மீறி வருகின்ற அந்த நிலப்பரப்புகளைச் சேர்ந்த கடற்தொழிலாளர் சங்கங்களையும் அதே மாதிரி வடக்கு கடற்தொழிலாளர் சங்கங்களையும் ஒன்றுபடுத்தி நான் பேசிக்கூட அந்த முயற்சியை கூட நான் செய்ய பார்த்தேன். ஏனென்று சொன்னால் அந்த பக்கம் அரசியல்வாதிகள் அந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கின்ற அதே வேளை தங்களுடைய பக்கத்தில் தங்களுடைய வளங்கள் எல்லாத்தையும் அழித்து விட்டார்கள். ஏன்னா தடை செய்யப்பட்ட தொழில் உபகரணங்களுக்கு கூட தொழிலில் ஈடுபட்டு அழித்து விட்டார்கள். அப்போ அங்கால அந்த வளங்கள் இல்லை. வளங்கள் இருக்கின்ற எங்களுடைய நாட்டு எல்லை பகுதிகள் எங்களுடைய வளங்களை அழிப்பது மிகவும் வேதனைக்குரியது. அதே நேரத்தில் ஐயா, நீங்கள் ஜெயலலிதாவை ஒரு புறம் ஆதரிக்கவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை. அவர்களுடைய செயற்பாடுகளை உங்கள் கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்க்கிறீர்கள். ஒரு கட்டத்தில் சொத்து குவிப்பு வழக்கில் இருந்தவர் விடுதலையாகி வந்தவுடன் நீங்கள் அவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவித்து கடிதம் எழுதுகிறீர்கள். ஏன் அப்படி இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் அவ்வாறு செய்ய வேண்டும்? நல்ல ஞாபக சக்தியோடு இந்த கேள்வி எழுப்பியிருக்கின்றீர்கள். அவர் இப்போ என்னுடைய என்றால் யார் அதிகாரத்தில் இருக்கின்றார்களோ, இன்னும் கூட யார் அதிகாரத்தில் இருக்கின்றார்களோ
அவர்களோடு கலந்துரையாடுவதற்கூடாக அல்லது அவர்களுடைய அதிகார நல்லெண்ணத்துக்கூடாகத்தான் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்று நான் நம்புகின்ற ஒருதன். அந்த வகையில் நான் அவருக்கு வாழ்த்தி, அவரான் முதலமைச்சராக வரப்போகின்றார் என்ற வகையில் அவருக்கு வாழ்த்தி ஒரு செய்தி ஒன்று நான் போட்டிருந்தேன். என்னென்னு சொன்னால் அது எங்களுடைய மக்கள் நலன் சார்ந்தது. எங்களுடைய மக்கள் நலன் சார்ந்த நடவடிக்கைகளை தான் நான் எப்பொழுதும் முன்னெடுப்பேன். இங்கு கூட இலங்கையிலேயும் கூட ஆட்சியில் இருக்கின்றவர்களோடு தான் நாங்கள் உறவு வைத்து பிரச்சனைக்கு தீர்க்க வேணுமே ஒழிய, ஏன்னா நான் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று விரும்புகின்றவன், நடைமுறை சாத்தியமாக அணுகுகின்றவன். ஆனால் நம்முடைய சக தமிழ் கட்சிகள் அவர்களுடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டால் அவர்கள் எப்பொழுதும் எதிர்த்தரப்பில் தான் இருந்திருக்கின்றார்கள், எதிர்த்தரப்பினரோடு தான் உறவு வைத்திருக்கின்றார்கள் என்று அவர்களுக்கு பிரச்சனையை தீர்க்கின்ற நோக்கமோ அல்ல அந்த விருப்பமோ அந்த அக்கறையோ இல்லை. இதுதான் எனக்கும் அவர்களுக்கும் உள்ள வேறுபாடு. ஆனால் இன்று தெரிஞ்சோ தெரியாமலோ விரும்பியோ விரும்பாமலோ அவர்களும் ஒரு இணக்க அரசியல் நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றார்கள். எதிர்க்கட்சி தலைவர் பதவியை கூட இணக்க அரசியலுக்கூடத்தான் பெற்றிருக்கின்றார்கள். ஏன் நாடாளுமன்ற குழுக்களினுடைய பிரதி தவிசாளர் பதவியை கூட அந்த இணக்க அரசியலுக்கூடத்தான் பெற்றிருக்கின்றார்கள். அதை விட அவர்கள் பல விடயங்களை அவர்கள் செய்திருக்கின்றார்கள். ஆனால் மக்களுடைய பிரச்சனை என்று வருகின்ற பொழுது அவர்கள் ஏன் இந்த இணக்க அரசியலை அவர்கள் அதற்கு பயன்படுத்தவில்லை என்பது ஒரு சந்தேகத்தையும் ஒரு குழப்பத்தையும் உண்டு பண்ணுகின்றதாக இருக்கின்றது. அவர்கள் சொன்னார்கள், இந்த புதிய அரசாங்கத்தை கொண்டு வந்ததில் தாங்கள் பிரதான பங்கு வகித்ததாக சொல்லுகின்றார்கள். சரி, ஒரு தர்க்கத்துக்கு எடுத்துக்கொண்டால் கூட தாங்கள் ஏற்கனவே இந்த அரசாங்கத்தோடு பல விடயங்களை கதைத்திருக்கின்றோம், இந்த அரசாங்கம் இணங்கி இருக்கின்றது என்று கூட அவர்கள் பல தேர்தல் மேடைகளில் பலதுகள் பேசியிருக்கின்றார்கள். இங்கே நட்ட அதுக்குரிய ஆதாரங்களை நான் பேசுகின்ற பொழுது பொதுவாக ஆதாரங்களோடு நான் பேசுகின்றன. ஆனபடினால்தான் அது எல்லாத்தையும் நான் கொண்டு வந்திருக்கின்றேன். அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனம், மாகாண சபை தேர்தல் விஞ்ஞாபனம் அல்லது நாடாளுமன்ற தேர்தல் விஞ்ஞாபனம் அல்லது ஜனாதிபதி தேர்தலின் போது கூட அவர் கன விடயங்களை சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் உண்மையாக அவர்கள் இந்த புதிய அரசாங்கத்தோடு கதைத்தார்களா அல்ல கதைத்து இணக்கம் காணப்பட்டதா என்றெல்லாம் தெரியாது. ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டால் காணாமல் போனவர்கள் தொடர்பாக சொன்னார்கள், புதிய அரசாங்கம் வந்தவரை காணாமல் போனவர்களை விட்டு விடுவார்கள் என்று சொல்லி. அப்போ காணாமல் போனவர்கள் எங்கேயோ பதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு அபிப்பிராயத்தை எங்களுடைய மக்களுக்கு கொடுத்து வந்திருக்கின்றார்கள். புதிய அரசாங்கத்திட்ட வந்தோன்னே புதிய அரசாங்கத்திட்ட பிரதமர் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் பல தடவைகள். நான் நாடாளுமன்றத்தில் கேள்வியும் எழுப்பியிருக்கின்றேன். யாழ்ப்பாணத்தில் கச்சேரியில் கூட்டத்திலேயும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர்களுக்கு முன்னால் கூட அந்த கேள்வி எழுப்பியிருக்கின்றேன். அது சொன்ன துரவசவசமாக காணாமல் போனவர்கள் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டிலோ அல்ல அரசாங்கத்தினுடைய சிறைக்கூடங்கள்லேயோ அல்ல பட முகாம்களுடைய சிறைக்கூடங்கள்லேயோ அவர்கள் இல்லை. அவர்கள் ஒன்று இறந்து போயிருக்க வேணும் அல்லது வெளிநாடுகளில் மறைந்து வாழ வேணும் என்பதை வெளிப்படையாக சொல்லியிருக்கின்றார். அப்போ இங்கு தேர்தலுக்காக எங்களுடைய மக்களை குழப்புகின்ற மாதிரி தான். அப்போ நான் அன்றைக்கு ஒரு கேள்வியை கூட எழுப்பியிருந்தேன். தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் அரசாங்கத்தோடு என்ன கதைத்தார்கள்? இன்றைக்கு அவர்கள் சொல்வது தான் எங்களுக்கு தெரியும். அப்போ அரசாங்கம் அதை சொல்ல வேண்டும். இப்போ நாங்கள் நம்புகின்றோம் இந்த புதிய அரசாங்கம் எங்களுடைய மக்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளை தீர்க்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். எனக்கு பிரதமர் அவர்களோடு ஒரு நீண்ட காலமான உறவுகள் இருந்து வந்தது. அவர் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுது கூட நீண்ட கால உறவு இருந்து வந்தது. அவர் போன முறை நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்திருந்த பொழுது கூட இரவு தான் வந்தவர். இரவு 10 மணி போல் எனக்கு தொலைபேசியில் எடுத்து என்னோட கலந்துரையாடியவர். அப்போ எனக்கும் அவருக்கும் இடையில் நீண்ட கால ஒரு நட்புறவு ஒன்று இருந்து வந்திருக்கின்றது. இப்போ சமீபத்தில் கூட அவர் ஒரு குழு ஒன்று அமைத்திருக்கின்றார். மாவட்ட நாடு தழுவின ரீதியில் மக்களிடம் சென்று புதிய அரசியல் ஜாப்பு சம்பந்தமாக கருத்துக்களை திரட்டி வருமாறு.
அப்போ அதில் என்னுடைய கட்சி சார்பாக கூட அவர் என்னுடைய கோரிக்கைக்கு இணங்க அனுமதித்திருக்கின்றார். அதை விட புலம்பெயர்ந்த மக்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்காக தங்களுடைய மகஜர்களை அந்தந்த தூதரங்களில் கையளிப்பதற்காக அதற்கு மேலாக தேவைப்படின் காணொளி உரையாடலுக்கு கூட நான் கேட்டிருந்த பொழுது உடனடியாக அதற்கு இணங்கியிருந்தார். அப்படி என்னுடைய நியாயமான கோரிக்கைகளை அவர் எப்பொழுதும் ஆதரித்து வந்த ஒரு 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 அரசியல்வாதி. சரி, அதுபோல் ஜனாதிபதி அவர்கள் கூட என்னோட சக அமைச்சராக இருந்தவர். அப்போ அந்த காலகட்டங்கள்லேருந்து அவருக்கும் எனக்கும் நீண்ட கால உறவுகள் இருந்து வந்திருக்கின்றது. அப்போ இந்த அரசாங்கத்தோடு இவர்கள் என்ன கதைத்தார்கள், அரசாங்கம் என்னத்துக்கு இணங்கி இருக்கின்றது என்றெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் நம்புகின்றேன், நாங்கள் நம்புகின்றோம், இந்த அரசாங்கம் நிச்சயமாக எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கும் என்று நான் ஒவ்வொரு அரசாங்கமும் தீர்க்கும் என்று எதிர்பார்த்தது போல இந்த அரசாங்கம் யுத்தம் நடத்தின ஒரு அரசாங்கத்திட்ட ஒரு வரையறை இருக்க வேணும். அதாவது யுத்தம் நடத்தின அரசாங்கம் என்ற வகையில் அங்கே ஒரு வரையறை இருக்கும். ஆனால் இங்கே அந்த வரையறை இருக்க முடியாது. என்ற இவர்களெல்லாம் அந்த பிரச்சனையெல்லாம் விளங்கி கொண்டு உணர்ந்து கொண்டு தான் ஆட்சிக்கு வந்திருக்கின்றார். ஆனபடியினால் அவர் தீர்ப்பார்கள் என்று நம்புகின்றேன். சரி, இன்றைக்கு அரசியல் உரிமை பிரச்சனையை பொறுத்த வகையில் சமஷ்டி என்ற ஒரு இது இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் கூட சொல்லியிருந்தார்கள் சமஷ்டி என்று. அப்புறம் தேர்தல் முடிஞ்சோன்னா அதை கையை விட்டுட்டின்னு அப்புறம் திருப்பி ஒரு அழுத்தம் வரைக்கல தமிழ் மக்கள் பேரவை என்று ஒன்று உருவாகி சமஷ்டி என்றதை முன்வைக்கல திருப்பியும் இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் சொல்லுகின்றார்கள் சமஷ்டி தான், அதாவது உச்சபட்சமான சமஷ்டியைத்தான் நாங்கள் பெறுவோம் என்று நாங்கள் சொல்லி வந்த நாங்கள் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. அது சமஷ்டி என்று நேரடியாக சொல்லாவிட்டாலும் சமஷ்டியை அர்த்தப்படுத்துகின்ற அல்ல அதை இலக்காக வச்சு கொண்டு தான் நாங்கள், என்று அவங்களுக்கு தெரியும், தென்னிலங்கையில் சமஷ்டி என்று சொன்னால் அதை பிசாசு பார்க்குற மாதிரி பார்ப்பார்கள். வடக்கு கிழக்கில் ஒற்றையாட்சி என்று சொன்னால் அதை பேயை பார்க்குற மாதிரி பார்ப்பார்கள். அந்த வகையில் நாங்கள் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, அதோட உள்ளடக்கம் என்பது இதுதான். சரி ஐயா, நீங்கள் ஒரு கட்டத்தில் இந்த காணாமல் போனோர் தொடர்பில் பேசியிருந்தீர்கள். உங்கள் உடைய கட்சியும் இந்த காணாமல் போனோர் விடயத்தில் ஒரு மெத்தன போக்கை தானே கடைபிடிக்கிறது, வெறும் அறிக்கைகள் மாத்திரம் தானே வந்து கொண்டிருக்கிறது. ஏன் நீங்கள் இபிடிபி கட்சி சார்பாக காணாமல் போனோர் கண்டறியப்பட வேண்டும் என்னும் அடிப்படையில் ஒரு போராட்டத்தையாவது நடத்தவில்லை? அதாவது உங்களுக்கு தெரியும், எப்பையும் நான் ஒரு நடைமுறை சாத்தியமாகத்தான் பிரச்சனைகளை அணுகுகின்றேன். ஒரு முறை பாராளுமன்ற லொபியில் ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் பிரதமரிடம் கேட்கின்றார், இந்த காணாமல் போனவர்கள் தொடர்பாக நாங்கள் மக்களுக்கு என்ன சொல்வது, எப்பொழுது நீங்கள் விடுவிக்க முடியும் என்று. அப்பொழுது நான் பின்னால் நிற்கின்றேன். இப்போ பிரதமர் இப்படி பார்த்தோன்னே நானும் பிரதமரை சந்திக்க வந்த பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் பேசிக்கொண்டிருந்தார். எத்தனை பேர்? ஒருத்தர் அவர் இன்று நாடாளுமன்றத்தில் இல்லை என்று நினைக்கிறேன். அவர் கிழக்கு மாநிலத்தை சேர்ந்தவர். இது போன 100 நாள் வேலை திட்டத்துக்கு நடந்தது. அப்போ பிரதமர் சொன்னார், அங்கே ஒரு தரம் இல்லை, நாங்கள் ஆட்சியை பொறுப்பெடுக்கின்ற நேரத்தில் யாரும் அதாவது அரசாங்க சிறக்கூடங்கள்லேயோ இல்லை படத்தரப்பினருடைய இதுலேயோ யாரும் இல்லை. ஒன்று அவர்கள் இறந்திருக்க வேணும் அல்லது மறைந்து வெளிநாடுகளில் வாழ வேணும் என்பதைத்தான் அவர் சொன்னார். சரி, அப்போ போன பிறகு இவர் என்னட்ட கேட்டார், என்ன நாங்கள் மக்களுக்கு என்ன சொல்கிறேன், நீங்களாம் அந்த பிரச்சனையை கிளப்பின நீங்கள் மக்களுக்கு உண்மையை சொல்லலாம் தானே, உங்களுக்கு தெரிந்தால் உண்மையை என்ன நடந்திருக்கு என்று சொல்லி. அப்போ எங்களை பொறுத்த வகையில் எங்களுக்கு என்னுடைய தம்பியார் கூட காணாமல் போனவர், எனக்கு நெருக்கமானவர்கள் இந்த யுத்தத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், போராட்டத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், என்னுடைய பேரால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், கடத்தப்பட்டிருக்கிறார்கள். அப்போ எனக்கு அந்த வலி தெரியும், காணாமல் போனவர்கள் இழப்புகள் குறித்த வலி எனக்கு தெரியும். நான் வானத்திலேருந்து வந்தனானோ
அதை வெளிநாட்டில் இருந்துட்டு வந்த நானோ அல்ல. நான் என்னுடைய மக்களோட மக்களாகத்தான் இருக்கின்றேன். ஐயா, நீங்கள் சொல்கின்ற விடயம் சரி. காணாமல் போயிருந்தால் அவர்கள் மஹிந்த ராஜபக்ஷனுடைய ஆட்சி காலத்தில் தான் காணாமல் போயிருக்க வேண்டும் இல்லையா? அப்படியாகி நீங்கள் அந்த உண்மையை ஆரம்பத்தில் சொல்லவில்லை மக்களுக்கு. என்னென்றால் வெளிக்கட சிறை 83ஆம் ஆண்டு வெளிக்கட சிறையில் நான் இருந்த நான் தாக்கப்பட்ட நாங்கள் தப்பினாங்கள். அதோட என்னோட கொல்லப்பட்ட என்னுடைய இயக்கத்தை சேர்ந்த தோழர்கள் முதல்ல கொல்லப்பட்டவ. அப்போ அந்த தாய் தப்பன் என்ன கேப்பினம் தாங்கள் வெத்தில போட்டு பார்த்தது அல்லது சாத்திரம் கேட்டது, அங்கே இருக்கிறான் இங்கே இருக்கிறான்னு சொல்லிக்கல. நான் அப்போ அவளுக்கு என்ன சொல்ல முடியும்? இல்லை இறந்து போனார்ன்ட்டு என்னால் சொல்ல முடியாது, என்ற அந்த மனம் வேதனைப்படும் என்று சொல்லி என்னுடைய தம்பியார் காணாமல் போயிருக்கிறார். அப்போ என்னுடைய தகப்பனார் இறக்க மட்டும் அதில் என்னுடைய மூத்த தம்பியினார் வெளிநாட்டில் இருக்கிறார். அவையிலெல்லாம் என்னட்ட கேப்பினம் தாங்கள் அங்கே கண்டதாக கேள்விப்பட்டது, இங்கே கண்டதாக கேள்விப்பட்டேன். அப்போ நான் என்ன சொல்ல முடியும் அவர்களுக்கு? பார்க்கலாம் கண்டதான் நான் சொல்ல முடியும். ஏன் நான் அப்போ என்ன மாதிரி என்னுடைய சொந்த பிரச்சனையிலேயே நான் என்னுடைய தகப்பனாருக்கும் என்னுடைய தமையனாருக்கும் அல்ல என்னுடைய இயக்க தோழர்களுடைய தாய் தகப்பனுக்கும் உறவினர்களுக்கும் நான் இதைத்தான் சொன்னேன், பார்க்கலாம். அது வெளிக்கடையில் என்ற கண்ணுக்கு முன்னால் கொல்லப்பட்டவன். சரி, அது ஒரு புறம் நடந்தது. இது இங்கே கூட என்கிட்ட வந்து கேட்கல என்ன மாதிரி கொல்லப்பட்டன்றது வெளிக்கடையில் கூட நான் நேராக பார்த்துருக்குறேன். ஆனால் இங்கே எனக்கு நேராக தெரியாது, சம்பவம் நேராக தெரியாது. ஆனால் தங்கட காணாமல் போயிட்டார்கள் என்ன மாதிரி காணாமல் போனோன்றது எல்லாத்துக்கும் எல்லா இதுலையும் வந்து நிறுவனம் இல்லை, காணாமல் போய் விட்டார். ஒன்று படத்திறப்பினர் இது பண்ணியிருக்கலாம், அல்லது புலிகள் இது பண்ணியிருக்கலாம், அல்லது இதுக்கு புறம்பாக வேறு யாக்கள் இது பண்ணியிருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் பல இயக்கங்கள் இருந்தது. எல்லாரும் இபிடிபி அரசியல் ரீதியாகத்தான் அரசாங்கத்தோடு இருந்ததை ஒழிய இராணுவ ரீதியாக இல்லை. காட்டி கொடுக்கிறதோ தகவல் கொடுக்குற வேலையை இபிடிபி செய்யலை. மற்ற எல்லா தமிழ் கட்சிகளும் இந்த வேலையை செய்தவை என்னால் உறுதியாக சொல்ல முடியும், எல்லா தமிழ் கட்சிகளும். ஆனால் இபிடிபியை பொறுத்தவரையில் அது என்னுடைய கட்சியினுடைய கொள்கையும் அல்ல, என்னுடைய கோட்பாடோ வேலை திட்டமும் அல்ல, இதுதான் உண்மை. ஆனால் இந்த இளநீ குடித்தவன் இருக்க கோம்ப சூப்பினவன்ற கதை மாதிரி நான் ஆட்சியில் இருக்கிற அரசாங்கத்தோடு கதைத்து தான் நாங்கள் பிரச்சனைகளை தீர்க்க முடியும். சரியா, நீங்கள் சொல்வது சரி. அப்படியானால் மஹிந்த ராஜபக்ஷனுடைய ஆட்சி காலத்தில் அதிகளவானோர் காணாமல் போயிருக்கிறார்கள். இவர்கள் தொடர்பான உண்மையான நிலைப்பாடு உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு அமைச்சராக இது தொடர்பாக பல தடவைகள் நான் அவரோட காய்த்திருக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், நான் 2 தனிநபர் பிரேரணை கொண்டிருக்கின்றேன். ஒன்று ஏற்கனவே நாடாளுமன்றம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. அதாவது இந்த யுத்த அழிவு சின்னங்கள் அகற்றப்பட வேண்டும். சரி ஐயா, அது எனக்கு யுத்த அழிவு சின்னங்கள் அகற்றப்பட வேண்டும். யுத்த வெற்றி சின்னங்கள் எங்களுடைய மக்கள் தாங்கள் தோல்வியடைந்த சமூகமாக உணரக்கூடாது என்றதையும் மனதில் கொண்டுதான் அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டிருக்கின்றேன். அடுத்தது வந்து யுத்தத்தில் இறந்தவர்களை உறவுகளை நினைவு கூறுறதுக்கான ஒரு தினத்தையும் பொது தினத்தையும் அவைகளுக்கான சின்னத்தையும் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். அதாவது துட்டகை முனுவுக்கும் எல்லாளனுக்கும் இடையில் நடந்த சண்டையில் எல்லாளன் இறந்து போயிட்டார். அப்போ துட்டகை முனு உடனடியாக ஆணையிட்டார், எல்லாளனுடைய சிலையை அமைத்து அதில் போவோர் வருவோர் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், அவருக்கு வணக்கம் செலுத்த வேண்டும் என்றதை கூட நன்றியில் மரியாதை செலுத்த வேண்டும் என்ற ஒரு இது வரலாற்றில் இருக்கின்றது. அப்போ அப்படியான எண்ணத்தோடு தான் நான் இந்த பிரச்சனைகளை பார்க்கின்றேன். அப்போ அந்த நேரத்தில் பல தடவைகள் கதைத்து அதில் பல ஆணக்குழுக்களை அதை இன்ன மாதிரி நடந்து என்பதை அறிவதற்கான பல ஆணக்குழுக்களை நியமித்திருந்தார்கள். சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்க அம்மையாருடைய காலத்தில் கூட கணக்கு நடந்தவங்களுக்கு செம்மணி அதில் நாங்கள் எப்படியான பங்கு வகிச்சென்றெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. அது தோண்டுவதற்கான பிரதான பங்கு வகித்தவர்கள் நாங்கள். அல்லது மீசாலையில் 8 பேர் 9 பேரில் 8 பேர்
படையினரால் கொல்லப்பட்டு ஒருத்தர் தப்பி எங்கள்கிட்ட வந்த இடத்துல அவரை பாதுகாத்து இன்றைக்கு நீதிமன்றம் இராணுவத்துக்கு தீர்ப்பளித்திருக்கு. அப்படியெல்லாம் நாங்கள் கணக்கை செய்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் மகேஸ்வரி வேலாயுதம், அவர் ஒரு மனித உரிமை சட்டத்தரணி. என்னுடைய பின்னணியில் எத்தனையோ பேரை விடுவிச்சிருக்கிறார். இலவசமாக விடுவித்து என்னுடைய வீட்டிலே அவர்களை வைத்து அவர்களுக்கு சாப்பாடு போட்டு அவர்களுக்கு காசை கொடுத்து கப்பலுக்கு ஊடாக வடக்குக்கு அனுப்பியிருக்கிறோம். அப்படி கணக்கை செய்திருக்கிறோம். அப்போ அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும் கல்துறைக்கு அந்த கேள்விக்கு நான் வருகிறேன் ஐயா. நீங்கள் கூறுகின்ற பதிலில் எனக்குள் பல கேள்விகள் எழுகின்றன. ஒன்று, காணாமல் போனோர் தொடர்பில் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், ஆனால் மக்களின் மனம் நொந்துவிடும் என்பதற்காக அதனை நீங்கள் வெளிப்படுத்தாமல் இருந்திருக்கிறீர்கள். முதலாவது விடை அது சரியான முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு என்ன நடந்தது தெரியாது. எப்படி காணாமல் போனார்கள், எங்க இருக்கிறார்கள் என்று தெரியாது. இலங்கையில் இருந்தால் முந்தி புலிகள் இருக்கல, புலிகள் வச்சிருந்தார்கள், பல பேரை வச்சிருந்தார்கள், அது வேறு. ஆனால் இங்கே இலங்கை அரசாங்கம் என்பது சட்டபூர்வமான அரசாங்கம். அது இராணுவமாக வச்சிருந்தா என்ன, அதில் சிறைச்சாலைகளில் இருந்தான்னு அதுக்கு அரசாங்கம் பொறுப்பு. யார் ஆட்சியில் இருக்கணுமோ அவைகளுடைய காலத்தில் நடந்தால் அவையெல்லாம் பொறுப்பு. மஹிந்த ராஜபக்ச ஆட்சியிலையோ அல்ல சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்க ஆட்சியிலையோ நடந்திருந்தால் அவையெல்லாம் பொறுப்பு. அவையெல்லாம் அதுக்கு பதில் சொல்லணும். அமைச்சர்ன்ற வகையில் உங்களுக்கு தெரியும், அமைச்சர் அதே நேரத்தில் தமிழ் மக்கள் சார்பாக வடபகுதியிலிருந்து வந்த ஒரே ஒரு அமைச்சர், ஒரு கட்சியினுடைய முக்கியமான பிரதிநிதி. நீங்கள் நிச்சயம் அறிந்திருக்க வேண்டும். நிறைவேற்று அதிகாரமுள்ள ஜனாதிபதி முறைமை. அந்த இதில் எங்களுக்கு சில வரையறைகள் இருக்கு. இருந்தாலும் அந்த வரையறையை மீறித்தான் என்னுடைய நடவடிக்கைகள். நான் அந்த அமைச்சில் இருந்த என்ன மாதிரி என்றால் இந்த கழுசாணுக்களை கொடுக்கான போட்டால் என்ன செய்யும், அது குறைஞ்சி கொண்டு இருக்கும். இதே ஒரு செயல்பாட்டைத்தான் நான் அங்கு வைத்திருந்தேன். அப்போ நான் அவரோட கேட்ட இடத்துல அவர்கள் என்ன சொன்னார்கள், நாங்கள் ஆணைக்குழுக்களை உங்களுக்கு தெரியுமோ தெரியும், வடமாநிலத்தில் காணாமல் போன ஒரு சங்கத்தை முதல் அமைத்தவர்கள் நாங்கள்லாம் அமைத்து அவர்களை கப்பலில் விமானத்திலோ கப்பலிலோ கொழும்புக்கு அழைத்து வந்து அன்றைய ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி பண்டாரநாயக்கா குமாரதுங்க அவர்களோட எல்லாம் கதைக்க வைத்திருக்கிறோம். சரி, அப்புறம் தொடர்ந்து என்னால் தொடர முடியாத காரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் அந்த களத்துறை சிறைச்சாலைக்கு போனேன். களத்துறை சிறைச்சாலைக்கு போய் உண்ணாவிரதம் இருக்கணும் என்று சொல்லி அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு போனேன். அப்போ அந்த பிரச்சனை நான் அவர்கிட்ட போய் சொன்னேன், இதுதான் எனக்கு ஒரு 3-4 மாதம் அவகாசம் நீங்கள் தர வேணும், நான் இந்த ஆராய்ச்சி பார்த்து உங்களுக்கு சாதகமான முடிவு தருகின்றேன். அப்புறம் கடைசியாக 5 பிரிவுகளை முடித்துவிட்டு வெளியால் வருகின்ற பொழுது இன்னொருத்தர் ஓடி வந்து சொன்னார், இன்னொரு பிரிவும் இருக்கிறது, அங்கு அதையும் வந்து தீர்த்து விடுங்கள் என்று சொல்லி உண்ணாவிரதம் இருந்தவர்களை முடித்து வைக்க சொல்லி. அங்கு போன பொழுதுதான் அவர்கள் என்ன முடிக்க திட்டம் இருந்தது உள்ளுக்கு எனக்கு தெரிய வந்து. சரி, நாங்கள் அந்த இடத்துக்கு பிறகு வரலாம். டக்ளஸ் தேவானந்தா அவர்களே, உங்களை அந்த கேள்வியை தொடர முடியும். அந்த முதல்ல காணாமல் போனவர்கள் சம்பந்தமான இதில் நாங்களாம் முதல் அந்த காணாமல் போனவர் சங்கம் அமைத்த நாங்கள். இது கரையான் புத்தெடுக்க கருணாகம் குடிகொண்டது போல அது வேறொரு தவறான அரசியலுக்குள்ள போனபடினால் இன்றைக்கு அவர்களுக்கு எதுவும் இல்லாமல் போன நிலைமையில் கையறுந்த நிலைமையில் இருக்கிறார்கள். அவருடைய புதிய அரசாங்கம் இதில் எல்லாத்தையும் கருத்தில் எடுத்து அதை செய்ய வேணும். மற்ற இந்த விரலுக்கு தக்கின வீக்கம் என்று சொல்லிக்க, அதாவது என்னுடைய அரசியல் பலத்துக்கு ஏற்ற வகையில் தான் நான் அமைச்சராக இருக்கலாம், ஆனால் என்னுடைய அரசியல் பலத்துக்கு ஏற்ற வகையில் தான் நான் அதை கையாளலாம். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நீங்கள் கையாளாகாத அமைச்சராக இருந்திருக்கிறீர்கள். கையாளக்கூடிய அமைச்சர், அதாவது விரலுக்கு தக்கின வீக்கம் என்னைக்கு உங்களுக்கு விளங்கி இருக்கும். என்னுடைய பலத்துக்கு ஏற்ற வகையில் நான் அதை கையாண்டு கொண்டு வந்தேன். இன்றைக்கு நீங்கள் மனோ கணேசனை அவர்களை எடுத்துக்கொண்டால் அவர் என்ன சொல்லுகின்றார், பிரச்சனைகளை தீர்க்க தான், அதாவது அரசாங்கத்திலிருந்து விலகினால் பிரச்சனை தீரும் என்றால் தான் விலகிறதுக்கு தயார் என்ற ஒரு கருத்தை அவர் சில இடங்களில் சொன்னதாக நான் அறிந்திருக்கின்றேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னோடு நடந்த ஒரு கலந்துரையாடலில் கூட, ஒரு ஊடக கலந்துரையாடலில் கூட சொல்லியிருக்கிறார். அப்போ நான் என்னுடைய அரசியல் பலத்துக்கு ஏற்ற வகையில் தான் நான் இந்த பிரச்சனைகளை கையாண்டு வந்திருக்கின்றேன். அதே நேரத்தில் ஐயா, உங்களுடைய கட்சி சார்பாகவும் அல்லது உங்களுடைய இயக்கம் சார்பாகவும் பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. காணாமல் போனோர் தொடர்பில் நீங்கள் பேசியமையின் காரணமாக இந்த கேள்வி நான் உங்கள் முன் தொடுக்கிறேன். தற்பொழுது ஜனாதிபதி ஆணைக்குழுவின் முன் சாட்சியாளர்கள் சாட்சியங்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். காணாமல் போனோர் விடயத்துடன் இபிடிபியும் தொடர்பட்டிருப்பதாக சிலர் சாட்சியம் அளித்திருக்கிறார்கள். இது பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அவர்கள் பொய்யை கூறுகின்றார்கள் அல்லது இதில் சம்பந்தப்படவே இல்லையா? ஒன்று அறியாமையிலையும்
தூண்டிவிடப்பட்டும் சில சாட்சியங்கள் வந்திருக்கிறதாகத்தான் நான் அறிகிறேன். இதை நான் ஆதாரங்களோடு நான் ஜனாதிபதியோடும் பிரதமரோடும் கதைக்க இருக்கின்றேன். அவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமாக இருந்தால் நான் அதை வெளிப்படுத்துவேன். ஏனென்று சொன்னால், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல் என்னுடைய கட்சியினுடைய கொள்கை கொள்ளை அடிக்கிறதோ கொலை செய்கிறதோ கப்பம் வாங்குவதோ அல்ல. இந்த மக்கள் படுற கஷ்டத்துக்கு நானும் ஏதோ ஒரு வகையில் காரணம் என்று நான் யோசிக்கிறேன். ஏன்னா நானும் இந்த ஆயுத போராட்டத்தினுடைய ஆரம்ப போராளிகளில் நானும் ஒருவனன்ற வகையில் நான் மற்றாக்களோட தலையில் பிரச்சனையை போட்டுட்டு நான் தப்பிக்கொள்ள விரும்பவில்லை. அந்த தார்மீக பொறுப்பு காரணமாகத்தான் நான் தொடர்ந்தும் இந்த அரசியலில் இருக்கிறேன். சரியா, ஒரு இடத்தில் ஒரு பெண் சாட்சியம் அளித்திருக்கிறார். 1990ஆம் ஆண்டு அல்லைப்பட்டியில் வைத்து குப்பேகடுவ தலைமையிலான இராணுவத்தினர் 600 இளைஞர்களை பிடித்தனர். இதில் எனது 3 பிள்ளைகளும் இருந்தனர். பின்னர் உங்கள் பிள்ளைகளை டக்ளஸ் தேவானந்தா விடுதலை செய்வார் என குப்பேகடுவ கூறிச் சென்றார். ஆனால் இன்று வரை எங்கள் பிள்ளைகளை நாங்கள் பார்க்கவில்லை. 1996ஆம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க நியமித்த ஆணைக்குழுவும் எங்கள் பிள்ளைகளை டக்ளஸ் தேவானந்தாவிடமே கேட்குமாறு கூறியது. டக்ளஸ் தேவானந்தாவோ எங்களை சந்திப்பதை தொடர்ச்சியாக தவிர்த்து வருகிறார். இவ்வாறு காணாமல் போனவர்கள் தொடர்பில் விசாரணையில் நடத்தும் ஜனாதிபதி ஆணைக்குழுவிடம் சாட்சியம் அளித்திருக்கிறார் திருமதி சூசைதாஸ் ஏசுரட்னம் என்ற ஒரு தாயார். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதை ஆதாரப்படுத்தக்கூடிய வகையில் தான் நீங்கள் எனக்கு எடுத்து தந்திருக்கின்றீர்கள். நான் தினமும் 100 கணக்கில் ஆக்களை சந்திக்கிற ஒரு ஆள். யாரையும் வேறு குடிச்சு போட்டு வந்தால் தவிர, மற்றபடி யாரும் குடிச்சு போட்டு வந்து வரியாட்டமானா தவிர மற்றபடி 100 கணக்கில் இரவு பகலாக நான் ஆக்களை பார்த்து வந்திருக்கிறேன். உங்களுக்கு தான் நான் இந்த கதையில் சொல்லி கொண்டிருக்கிறேன். முதல் காணாமல் போனோருடைய சங்கத்தை அமைத்தது நாங்கள் ஜனாதிபதியிடம் எடுத்து சென்றோம். இப்போ நீங்களே எனக்கு ஆதாரத்தை எடுத்து தந்திருக்கின்றீர்கள். நான் 100 கணக்கில் ஆக்களை தொடர்ந்து பார்க்கின்றேன். மற்றது எந்த சந்தர்ப்பத்திலையும் நானும் கொபையகடுவையும் மக்களுக்கு போய் சொன்னது கிடையாது. மற்ற ஜனாதிபதி ஆணைக்குழு சந்திரிகா பண்டாரநாயகா குமாரதுங்க ஆணைக்குழு கடைசி வரையும் அப்படி சொல்லியிருக்க முடியாது. விளங்குதுதான். அவையில் அதை எடுத்து எங்கள் ஜனாதிபதிக்குத்தான் கொடுப்பினமே ஒழிய அப்படி சொல்லப்போ டக்ளஸ் தேவானந்த புராணத்துக்கு ஆணைக்குழு டக்ளஸ் தேவானந்திட்ட கேளுங்கன்ட்டு ஆணைக்குழு தேவையில்லை தானே. கொபையகடுவை அப்படி சொல்லியிருக்க முடியாது. ஏனென்றால் அதாவது அந்த தீவு பகுதி விடுவிக்கப்பட்ட பிறகு எல்லா இயக்கங்கள்கிட்டையும் அரசாங்கம் ரஞ்சன் விஜயரட்னா அன்றைக்கு இருந்தவர் எல்லா இயக்கங்கள்கிட்டையும் கேட்ட ஈரோ சிபிஆரில் புலட்டெலோ உட்பட தமிழ விடுதலை கூட்டணி எல்லார்கிட்டையும் கேட்டது மக்களுக்கு உதவுறதுக்காண்டி வேற சொல்லி யாரும் அங்கே போகலை விடுவிச்ச பிறகு. ஆனால் நாங்கள் போகிறோம், எங்களுக்கு அந்த பணி, அதால் எங்களுடைய பணி அரசியல் பணி தீவு பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ இதில் நீங்களே எனக்கு ஆதாரத்தை எடுத்து தந்திருக்கின்றீர்கள். அது ஒரு பொய்யான செய்தி என்று ஆணைக்குழு அப்படி சொல்ல முடியாது. என்ன பேர் இப்போ என்ன ஆணைக்குழு இப்போ நடக்குது? பரணகம் ஆணைக்குழு. பரணகம் ஆணைக்குழு இல்லை நீங்கள் டக்ளஸ் தேவானந்தாட்ட தான் போய் கேளுங்க சொல்ல முடியாது, இல்லை இராணுவத்திட்ட தான் கேளுங்கன்னு சொல்ல முடியாது. இல்லை, இவர் அப்போது நடந்தது இப்போது இந்த ஆணைக்குழுவிடம் அப்படி நடந்திருக்க முடியாதா? நீங்களும் ஒரு 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 ஆற்றல் உள்ள ஒரு அனுபவம் உள்ள ஒரு ஊடகவியலாளர். அப்போ உங்களுக்கு தெரியவனும் அப்படி ஆணைக்குழு சொல்லி இருக்குமா இல்லையான்னு அப்படி சொல்லியிருக்க முடியாதான். அது நியாயமும் இல்லை. சரியா, நீங்கள் சொல்கின்றபடியே வைத்துக்கொள்வோம். இந்த விடயத்துக்கும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்றால் இல்லை இப்போ நீங்கள் சொன்ன எனக்கு ஒரு ஆதாரத்தை நீங்கள் எனக்கு எடுத்து தந்திருக்கு. நான் சொன்னேன் தானே ஏற்கனவே என்னட்ட பல ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்லி நான் அடிக்கடி சொல்லியிருக்கின்றேன். அதை ஒரு 2 நிமிஷத்தில் முடிக்கிறேன். பரணகம் ஆணைக்குழு ஒரு யாழ்ப்பாணத்தில் கூடின நேரம் ஒரு பெண்மணி தன்னுடைய பிள்ளையோட வந்து சாட்சியம் அளிக்கின்றார். அந்த சாட்சியத்தில் என்ன சொல்கிறார்? தன்னுடைய கணவர் காணாமல் போயிட்டார், வாகனம் வச்சு ஓடிக்கொண்டு திரிஞ்சவர், யார் கடத்தினு தெரியாது, வெள்ளை வேன் வந்து கடத்தினா யார் கடத்தினு தெரியாது. நான் இராணுவ கட்டுப்பாடு உள்ள பகுதியில் வசிக்கிறேன். ஒரு பக்கம் இராணுவம் மெரியாலையில் 2006 அங்கால பக்கம் புலிகள் அண்டெல்லாம் சொல்லி கதைச்சொன்று கேட்க இப்போ பரணகமாக ஆணைக்குழு ஆணையாளர் கேட்குறார், அப்போ உங்களுடைய கணவர் எந்த பகுதியில் காணாமல் போனவர்? நான் சொல்கிற விளங்குதான். ஒரு பக்கம் இராணுவம், மற்ற பக்கம் புலிகள். அப்போ இந்த பெண்மணி கொஞ்ச நேரம் ஜோதிச்சுட்டு சொல்கிறா இபிடிபி பக்கத்துலேயே. இபிடிபிக்கு அங்கே ஒரு பக்கம் இல்லை, ஒரு பக்கம் இராணுவம், மற்ற பக்கம் புலிகள். அப்போ 2ல் ஒரு பக்கத்தில் காணாமல் போயிருக்க முடியும். நான் அதுக்கு பிறகு நான் அதை ஒரு டிவியில் அந்த செய்தி ஒன்று ஒளிபரப்பாகினது. அப்போ அந்த ஆணைக்குழு அங்கே கேட்டிருக்கலாம், என்ன
நீ இப்படி சொல்கிற என்ன ஒரு பக்கம் படையல்ன்ற மற்ற பக்கம் புலிகள் கட்டுப்பாட்டு ஏரியான்ற உன்னுடைய நீ என்ன இங்கே தான் அங்கே வீட்டில் இருக்கிறேன்ட்டு சொல்கிற அங்கே வச்சு வந்து கடத்தினன்ட்டு சொல்கிற அப்புறம் அதுக்குள்ள ஈபிடிபி வர முடியுமென்று கேட்க இல்லை. அவர் கேட்டாரோ இல்லையோ தெரியாத ஊடகங்கள் இவ்வளோத்தையும் தான் வழியில் விட்டுருக்கணும். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்றால் ஆணைக்குழு எந்த சந்தர்ப்பத்திலையும் டக்ளஸ் தேவானந்தாட்ட போய் கேளுங்க, கொபைகடுவட்ட கேளுங்க, அல்லது இராணுவத்திட்ட கேளுங்கன்ட்டு கடைசி வரையும் சொல்லியிருக்க முடியும். ஆணைக்குழுவையும் விடுவோம். இந்த தாயாரின் எனக்கு நன்றி உங்களுக்கு சொல்ல எனக்கு ஒரு ஆதாரத்தை இல்லை. ஆனாலும் இந்த காணாமல் போனோர் தொடர்பான விடயங்களில் இபிடிபி இழுக்கப்படுவதானது அல்லது இபிடிபிக்கு தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுகின்ற விடயத்தை நீங்கள் முற்றிலும் பொய் என்கிறீர்களா? அப்படி ஏதாவது இதுவரை நடந்ததே இல்லை. இல்லை, எனக்கு அறிந்த வகையில் அல்லது நான் எதிர்பார்க்கின்ற வகையில் அப்படி இல்லை. உங்கள் இயக்கத்தை சேர்ந்ததால் யாருமே கடத்தப்படவும் இல்லை. அப்படி காணாமல் போக என்னோட இயக்கத்தில் காணாமல் போயிருக்கணும், கடத்தப்பட்டிருக்கணும், கொல்லப்பட்டிருக்கணும்ன்றது வேறு. என்னுடைய இயக்கத்தினரால் ஏனையவர்கள் இயக்கத்தினரால் ஏனையவர் என்னுடைய இயக்கத்தில் காணாமல் போயினோம் இல்லை கடத்தப்படிக்கணும் இல்லை கொல்லப்படிக்கணும்ன்ற ஏனையவரால் தான் இருக்க முடியும். சரிதான், அது யாராயும் இருக்கலாம். உங்களை இயக்கத்தை சேர்ந்தவர்கள் நான் கேட்கவில்லை ஐயா. இல்லை இயக்கத்தினரால் ஏனையவர்கள் கடத்த இல்லை, அப்படி இருக்க முடியாது. என்னுடைய கொள்கையை நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் தானே. என்னுடைய இருக்க முடியாதா? இருக்க முடியாது. அப்படி நிரூபிக்கப்படுமா இருந்தால் நான் பூரண ஒத்துழைப்பு வழங்குறதுக்கு தயாராக இருக்கின்றேன். இப்போ நானும் கொபைகடுவோம் சொன்னதாக நீங்கள் ஒரு பெண்மணியினுடைய சாட்சியத்தை சொல்லியிருக்கின்றீர்கள். ஆனால் அங்கே போய் சில பேர் இருந்து தூண்டினோம். என்ன சொல்லினோம்? நீ இராணுவம் என்று சொன்னால் உனக்கு காணாமல் போனாக்களும் கிடைக்க மாட்டோம், காசும் கிடைக்காது, டக்ளஸ் தேவானந்தான்னு சொல்லி அதுக்கான சாட்சியங்கள் என்கிட்ட இருக்குது. அங்கே போய் உள்ளுக்கு போய் சில ஊடகவியலாளருடைய பேரில் அதெல்லாம் அங்கே சொல்லப்படுது. சரியா, தூண்டப்படியும் அங்கே. சரி, அதே நேரத்தில் நீங்கள் ஒரு கட்டத்தில் பாராளுமன்றத்தில் கொண்டு வந்த பிரேரணை தொடர்பில் பேசியிருந்தீர்கள். அந்த பிரேரணை தொடர்பில் பார்க்கின்ற பொழுது ஒரு அரிதான சம்பவமும் பாராளுமன்றத்தில் இடம்பெற்றது. நீங்கள் கொண்டு வந்த அந்த பிரேரணை இதில் இன்னொன்று இந்த கோப்பாய் பிரதேசத்தில் சொல்லியிருக்கிறோம், தனது மகனை இபிடிபி கோராஜ் என்பவர் கடத்தியதாக. இபிடிபியில் அப்படி கோராஜ் இல்லை. ஆனால் அவைகள் சொல்லி நம்ம என்ன அங்கே நடமாடுறார். ஏன் இதை போலீஸ்கிட்ட போய் சொல்ல இல்லை? உடனடியாக நடவடிக்கை எடுக்கலாம். என்னுடைய அமைப்பில் அவர் அப்படி ஒருத்தர் இருக்கிறார் என்று சொன்னால் அதாவது கோப்பாய் பிரதேச செயலகத்தில் நடந்ததில் சொல்லப்பட்டது. நானா லட்சுமி என்ற ஒரு பெண்மணி சொல்லப்பட்டிருக்கு. வேறு பெயர்களில் இருக்கிறார்கள் இது இல்லை பாவா, தெரிஞ்சபடியே தானே சொல்கிறா. தனக்கு கோராஜ் என்றவர் இபிடிபியை சேர்ந்தவர் என்று சொல்கிறார். சரி, வந்து அடையாளம் காட்டட்டும். நான் இதில் வெளிப்படையாக சொல்கிறேன், அந்த நபர் இந்த என்னுடைய கட்சியில் இன்னார் இங்கே இருக்கணும் என்று சொன்னால் நான் உடனடியாக போலீஸுக்கு நான் அதை பாரம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், இப்போ என்னுடைய அமைப்பில் அந்த 2 பேரை நான் விலத்தினான். ஒருத்தர் ஒரு சக உறுப்பினரை சுட்டதுக்காக, இன்னொருத்தர் ஒரு சமூக விரோத செயலில் ஈடுபட்டதுக்காக நான் உடனே கட்சியிலேருந்து கட்சியில் எந்த பதவி வகித்தாலும் நான் பின்னிக்கையில் உடனடியாக விலத்தி இருக்கிறேன். ஆனால் இங்கே என்ன நடந்தது? இங்கே உங்களுக்கு தெரியும், சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்க காலத்தில் நாளந்த இல்லாவலை என்ற எம்பி, புஞ்சு நிலைமை என்ற ஒரு 2 எம்பி மேல் சுடுபட்டவர். கட்சியிலேருந்து விலத்தையில் சட்ட நடவடிக்கை விட்டுருக்கணும். நான் இங்கே கட்சியிலேருந்து விலத்தி சட்ட நடவடிக்கைக்கு விட்டுட்டேன். அல்லது துமிந்த சில்வா, மற்றது பாரத லக்ஷ்மன், நம்மளோட குடும்ப நண்பர் பாரத லக்ஷ்மன், அங்கே அவையில் விலத்தப்படையில் கட்சியிலேருந்து. ஆனால் நான் கட்சியிலேருந்து விலத்தி இருக்கிறேன், வெளிப்படையாக அறிவிச்சிருக்கிறேன். சரியா, அது மாதிரி இந்த சம்பந்தப்பட்டவர்கள் இபிடிபி சம்பந்தப்பட்டது என்று சொன்னால், இப்போ முந்தி அந்த நேசையா என்று சொல்லி ஒரு ஒரு அவர் முன்னாள் அரசாங்க அதிபராக இருந்தவர், அவர் ஒரு அரசு சார்பற்ற நிறுவனங்கள் வச்சிருந்தார். அவர் லசந்த விக்ரமதுங்க, மற்ற இன்னொருத்தர் இருக்கிறார் அங்கே சண்டை லீடரில் இருந்தவர் பேருடன வரையில். நான் அதில் இந்த விலை இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். அப்போ அந்த அரசு சார்பற்ற நிறுவனங்கள் தங்களுடைய பண ஆதாரத்துக்காக பொய்யான செய்திகளை கொடுப்பதுண்டு. அப்படி கொடுக்கின்ற பொழுது, அதாவது இபிடிபி ஆஃபீஸ் பார்க் ரோட்டில் இரவில் அழுக சத்தம் எல்லாம் கேட்குதுன்ட்டு. அப்படின்னா நிகழெல்லாம் கூட்டின்ற வீட்டையெல்லாம் சுற்றி காட்டுறது, பாருங்க உள்ளுக்கு ஏதாவது அழுக சத்தம் பெறக்கூடிய மாதிரி ஏதாவது இருக்கான்ட்டு. அக்கம் பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் சொல்லினோம். அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போலீஸில் போய் சொல்லிக்கலாம், இல்லை என்னட்ட சொல்லியிருக்கலாம், எல்லாம் போய். அதுமாதிரி இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ சமீபத்தில் நான்
அந்த வழக்கு போட்டிருக்கணுங்க உதயன் பத்திரிகைக்கு எதிராக. ஏனென்றால் எங்கள் மேலே பொய்யான விமர்சனங்களை வைக்கிறதாக நான் வழக்கு போட்டிருக்கிறேன். இப்போ சமீபத்தில் கூட சுமந்திரன் தான் அவரோட சட்டத்தரணி. இதை நாங்கள் கொடுத்த அந்த அது நீதிமன்றத்தில் இதில் அதை விக்கிலீக்ஸில் வந்த செய்தியை விக்கிலீக்ஸ் என்று சொல்லி அதில் வந்ததாக ரொபோட்டோ பிளேக்கை மேற்கோள் காட்டி மலேசியாவுக்கு கணக்கு விக்கிலீக்ஸில் வந்ததாக உதயன் பத்திரிகையில் போட்டிருக்கு. ரொபோட்டோ பிளேக்கே சொல்லியிருக்கிறார், கீழுக்கு எழுதியிருக்கிறார், இந்த செய்திகள் உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் என்று கூட ஒரு கீழுக்கு எழுதியிருக்கிறார். அது விக்கிலீக்ஸ்ன்னு போட்டிருக்கு. விளங்குது. அது ஒன்று இப்போ ஒரு கிழமைக்கு முதல் நடந்த இடத்துல நீதிமன்றத்தில் கேட்டால் இதான் நீங்கள் கொடுத்த இதன்ட்டு. இதில் சொல்லப்பட்டிருக்கு என்ன, ஜோசப் பெர்ராசிங்கத்தினுடைய கொலையோடு என்ன சம்மந்தப்படுத்தி இருக்கு. அப்போ எங்களுக்கு எதிரான துர்ப்பிரச்சாரம். அப்போ இன்றைக்கு வெளி வந்திருக்குது ஜோசப் பெர்ராசிங்கத்தை யார் கொண்டாண்டு வெளி வந்திருக்கு. ரவிராஜ் கொலை முந்தி எங்கட தலையில் போடப்பட்டது. இன்றைக்கு வெளி வந்திருக்கு யார் கொண்டாண்டு மகேஸ்வரன்ட கொலை, அதில் லசந்த விக்ரமதுங்க, அதில் மற்ற எலிய கூட என்ன பேர் அந்த ஒரு எல்லாம் அப்போ எங்கிற தலையில் போடப்பட்டது. இன்றைக்கு விசாரணை கூட வெளிவருது. ஆனபடியத்தான் நாங்கள் ஒவ்வொரு அரசாங்கத்தையும் கேட்குறது, விசாரணை நடத்தினால் உண்மை வெளிவரும். சரி. அப்போ நாங்கள் அப்போ அந்த அந்த விசாரணைகள் அந்த வரலாறுகள் எங்களை விடுதலை செய்து கொண்டிருக்குன்னு நம்புகிறேன். நாங்கள் எடுத்த அரசியல் நிலப்பாடு காரணமாகத்தான் எங்கள் மேலே எல்லாரும் சக தமிழ் கட்சிகள் சேர்ந்து சேரடித்ததை ஒழிய உண்மையாக அப்படி அல்ல. உங்களுக்கு முதல் இந்த சம்பவத்தை முருகா சொல்லி போட முடிக்கிறேன். அதாவது நாங்கள் முதல் அந்த 9 ஆசனங்கள் எடுத்து நாடாளுமன்றத்துக்கு போகின்ற வேளையில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்க அவர்கள் எங்களோட கதைக்கோணம் என்று கேட்டிருந்தார்கள். நாங்கள் அவரோட சந்தித்து கதைச்ச நாங்கள் தங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் உள்ளுக்கு வரும்பொழுது சொல்லி கொண்டு வந்தார், டக்ளஸ் நான் உங்களை பற்றியெல்லாம் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன்ட்டு கொண்டு வந்தேன். மேடம் நீங்கள் உள்ளுக்கு வரைக்கே பொய் சொல்லி கொண்டு வாரீங்களேன்ட்டு. என்ன அவையிட்ட பிரச்சாரம், தேர்தல் பிரச்சாரம் என்ன, டக்ளஸ் சிவானந்த பிரேமதாசாமியோட குண்டற்படையாக தன்னையும் தாயம் கொள்றதுக்கு பின்னால் ஆயத்தோடு திரிகிறாரன்ட்டு. அதில் 2 பேரில் ஒரு ஆள் இறந்து போனார், தராக்கி என்றவர் கொல்லப்பட்டு போனார். விக்டர் ஐவன், ராவிய பத்திரிகையினுடைய விக்டர் ஐவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவர் அன்றைக்கு அந்த அம்மனியோடு சேர்ந்து வந்தவர், அவர் இன்றைக்கு சாட்சியமாக இருக்கிறார். அப்போ நான் என்ன சொல்ல வாரேன்றால், அரசியல் காரணங்களுக்காக எங்கள் மேலே சேறு பூசணுமென்றது நோக்கமே ஒழிய என்ற நாங்கள் எடுத்துக்கொண்ட கொள்கையில் எடுத்துக்கொண்ட முயற்சியில் ரொம்ப தீவிரமாக நேர்மையோட உறுதியாக நாங்கள் நிற்கிறோம்ன்றது தான் சக தமிழ் கட்சிகளுக்கு எங்கள் மேலே ஏற்பட்ட இது. இப்போ நீங்கள் கூட நல்ல ஒரு ஆதாரம் தந்திருக்கிறீர்கள். நான் மீண்டும் உங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்னு. இந்த சூளமேட்டு பிரச்சனை கூட அதுதான், டக்ளஸ் சிவானந்தா கொலை வழக்கு. சரி. ஆனால் டக்ளஸ் சிவானந்தா கேட்கறது இல்லை, உங்களோட அபிப்பிராயம் என்னென்று சொல்கிறதும் இல்லை. சரி. அதே நேரத்தில் ஐயா, நீங்கள் யுத்த காலத்தில் ஏற்பட்ட அழிவுகள் வெட்ட மாட்டியல் நான் நோண்டோம் இல்லை, எந்த ஒரு தணிக்கையும் இல்லை. யுத்த காலத்தில் ஏற்பட்ட அழிவுகள் தொடர்பில் நீங்கள் பாராளுமன்றத்தில் ஒரு பிரேரணை கொண்டு வந்ததாக கூறியிருந்தீர்கள். அதனை வரலாற்று சின்னங்களாக பாவிப்பதை தடை செய்ய வேண்டும், அவ்வாறு செய்யக்கூடாது என்ற அடிப்படை. ஏன் நீங்கள் இதனை மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த அவர்கள் தானே அவ்வாறு ஒரு செயற்திட்டத்தை செயற்படுத்தியிருந்தார்கள், ஏன் அப்போது பிரேரணை கொண்டு வராமல் கொண்டு வருகிறீர்கள்? அவருக்கு ஒரு கடிதம் கூட நான் எழுதியிருந்தேன். ஏன் கடிதம் எழுத வேண்டும், பிரேரணை கொண்டு வர வேண்டியது? நான் ஆதாரமாக காட்ட வேணும். இப்போ நான் ஆதாரங்களோடு இருக்கிறபடியினால் ஆதாரமாக நான் காட்ட வேணும். நான் அவருக்கு ஒரு கடிதம் கூட எழுதியிருந்தேன். என்ன மாதிரி யுத்த சக்கரவர்த்தி, அசோக யுத்த சக்கரவர்த்தி தர்ம சக்கரவர்த்தியாக மாறினாரோ அதே மாதிரி மஹிந்த ராஜபக்சவும் அப்படி மாற வேணும் என்று சொல்லி நான் அவர்கிட்ட எழுத்தில் கேட்டிருந்தேன். நான் சரி அவங்கள்ட்ட காட்டுறேன், இதுக்கெல்லாம் இருக்கு. அப்போ நான் அவர்கிட்ட இதெல்லாம் கதைச்சிருக்கிறேன். இது இறந்த அதாவது உறவினர்கள் இழந்த தங்களுடைய உறவுகளை, யுத்தத்தில் இழந்த தங்களுடைய உறவுகளை நினைவு கூறுறதுக்கு, அதுக்கு மரியாதை செலுத்துறதுக்கு ஒரு பொது தினம் அறிவிக்கப்பட வேணும். 2வது ஒரு சின்னம் நிறுவப்பட வேணுமென்று கேட்டிருந்தேன். அவர் அதுக்கு இணங்கி இருந்தார். ஆனால் கடைசி நேரத்தில் அவர் வேறு யாக்களுடைய கதைகளால் அது அப்படியே இழுபட்டு போயிட்டு. சில வேளை ஆட்சியில் தொடர்ந்திருந்தால் நான் நிச்சயம் செய்திருப்பேன். அல்ல ஆட்சியில் தொடர்ந்திருந்தால் என்று சொன்னால் அந்த 5 ஆண்டுகளில் அந்த ஆட்சி என்னென்றால் சிலது காலம் தேவை. நான் என்னுடைய காலகட்டத்தில் நிரம்ப செய்திருக்கிறேன், அளவுக்கு அதிகமாக.
எந்த தமிழ் தலைவர்களும் செய்யாத நான் செய்து முடிச்சிருக்கிறேன், அளவுக்கு அதிகமாக செய்திருக்கிறேன். அபிவிருத்தி எல்லாம் சகல விடயங்களும் மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக, மக்களுடைய தேவைகள் தொடர்பாக, இல்லாட்டா நூற்றுக்கணக்கான மக்கள் தினமும் என்ன வந்து பார்க்க வேண்டிய தேவையில்லை தானே, ஏதோ நம்பிக்கை இருக்கிறபடியே தானே வெறியினம். ஆட்சியில் தொடர்ந்திருந்தால் என்று நான் சொல்லிக்கல, ஒன்று மஹிந்த ராஜபக்ச ஆட்சி தொடர்ந்திருந்தால் அல்ல விண்டேன் ஆட்சியில் நான் தொடர்ந்திருந்திருந்தால் என்றதான் அதனுடைய அர்த்தம். இருக்குமா இருந்தால் நான் அரசாங்கத்தை குறை சொல்ல போகிறதில்லை, நானே அதை கையில் எடுத்து செய்திருப்பேன். கடந்த காலத்தில் செய்திருக்கேன். அது யுத்தம் நடத்தின அரசு, இது யுத்தத்துக்கு வெளியில் இருந்த அரசு, இன்னும் கூட செய்யலாம். 100 நாள் திட்டத்துக்குள்ள கூட கன விடயங்களை செய்து முடித்திருக்கலாம். ஆனால் தூரவஸ்திரவசமாக தமிழ் தலைமைகளை செய்யாமல் கையை கட்டி நின்றதை தான் நடந்து முடிஞ்சது. நீங்கள் ஒரு கட்டத்தில் குறிப்பிட்டீர்கள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுடனும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுடனும் உங்களுக்கு நல்ல உறவு இருப்பதாக. ஏன் நீங்கள் தேசிய அரசாங்கத்தில் இணைந்து செயற்படவில்லை? தேசிய அரசாங்கத்துக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறன்ற நிலப்பாட்டை தான் நான் எடுத்திருக்கிறேன். ஏன் நீங்கள் என்னென்று சொன்னால், இல்லை, நீங்கள் அமைச்சு பதவி கேட்டதாகவும் அதனை டிஎன்ஏ விஜயகலா போன்றோர் மறுத்ததாகவும் ஒரு கதை இருக்கிறது. பல கதைகள் இப்போ உங்களுக்கு தெரிந்த பல கதைகள் இது மாதிரி பல கதைகள் இந்த முயற்சியும் எடுக்கவில்லை. இல்லை, நான் ஒரு ஊடக செய்தியில் படித்தேன், உங்களுடைய ஊடக செயலாளர் நெல்சன் எதிர்சிங்க ஜனாதிபதியோடு நீங்கள் சந்தித்து தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தியதாக உறுதிப்படுத்தி இருக்கிறார். நான் ஜனாதிபதியோட நான் பல சந்திப்புகளை நடத்தி இருக்கிறேன், அல்லது பிரதமரோடு நான் பல சந்திப்புகளை நடத்தி இருக்கிறேன். விளங்குது தான், நான் அப்படி கேட்டது கிடையாது. நான் இப்போ இந்த முறை நான் என்ன யோசிச்சிருக்கிறேன்டா, எனக்கு சில மன வருத்தங்கள் இருக்குது. என்னுடைய உழைப்புக்கு எனக்கு கிடைச்ச வாக்குகள் போதாது, அதனோட நான் வெளியிலிருந்து பார்க்கலாம், வெளியிலிருந்து அதாவது மலர்களை குதிரையிலேருந்தும் பார்க்கலாம் என்று சொல்லப்படுது, தரையிலேருந்தும் பார்க்கலாம். அப்படி என்றால் இப்பொழுது அமைச்சு பதவி தந்தாலும் எடுக்க மாட்டேது. அதை பற்றி யோசிக்கலை. கனபேர் அதை பற்றி வற்புறுத்தினோம். இப்போ என்ன தினமும் சந்திக்கிற ஆக்கள் வந்து வற்புறுத்தினம், இல்லை இங்கே யாரும் பிரச்சனைகளை முகம் கொடுக்கறதுக்கோ தீர்க்கறதுக்கு இங்கே யாரும் இல்லை. இப்போ இந்த இணைப்பு குழு எல்லாம் நடக்குது, அந்த ஒருங்கிணைப்பு குழு. முந்தைய என்றால் அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே நான் பல முடிவுகளை அதில் வச்சே அறிவிச்சிருக்கிறேன், அதில் வச்சே செய்து கொடுத்துருக்கிறேன். ஆனால் இன்றைக்கெல்லாம் என்ன சொல்லப்படுது, நாங்கள் ஆட்சியில் இல்லை, மாகாண சபை இருக்குது, மத்திய அரசாங்கம் இருக்குது, நாங்கள் அவையிட்ட தான் கொண்டே கொடுப்போம், நாங்கள் இதில் முடிவு செய்ய முடியாது. புறையினத்துக்கு இந்த ஒருங்கிணைப்பு குழுவோடு இருக்கண்ட எனக்கு இது விளங்க இல்லை. ஆனால் நான் கேட்கல, நான் அதில் வச்சு முடிவுகளை கொடுத்துருக்கிறேன், பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டிருக்கிறேன். சரி, அதே நேரத்தில் அதில் தீர்வு காண முடியாது, முடிவெடுக்காது காலம் எடுத்து செய்திருக்கிறேன். இவருடைய நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. இலங்கை இனப்பிரச்சனை விடயத்தில் இந்தியாவின் தலையீடு நீங்கள் குறிப்பிட்டதைப் போல விரும்பியோ விரும்பாமலோ நடந்திருக்கிறது. இந்தியா வழங்கிய பங்களிப்பு குறித்து தங்களது நிலைப்பாடு என்ன? நிலையான ஒரு தீர்வு திட்டத்தை நோக்கிய பயணத்துக்கு அவர்களது ஆதரவு தேவை என நீங்கள் கருதுகிறீர்களா? என்னென்றால், அதாவது நான் அடிக்கடி ஒரு பழமொழி சொல்வது உண்டு, அழுதாலும் பிள்ளையை அவளே பெற வேண்டும் என்று சொல்லி. இந்தியா உட்பட சர்வதேச நாடுகள் மருத்துவச்சு கூறிய, அதாவது மிட்வைஃப் என்று சொல்லி அந்த மருத்துவச்சு கூறிய உதவியை தான் செய்யலாம் ஒழிய எங்களுக்காண்டி அவையில் வந்து பிள்ளை பெற முடியாது. நாங்களாம் எங்கிற பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள வேணும். நீங்கள் கேட்கலாம் அப்படின்டா, டெஸ்ட் பிள்ளை பெறதை பற்றி நீங்கள் நல்ல கேள்வி என்று சொல்லி கேட்க வலிக்கிறீங்களோ தெரியாது. அப்போ இலங்கை இந்திய ஒப்பந்தம் நான் நீண்ட காலமாக உங்களுக்கும் எனக்கும் இடையில் நீண்ட காலமாக பரிச்சயம் எல்லாம் தொடர்புகள் இருந்த வகையில் என்னுடைய அரசியல் நிலப்பாடெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நான் ஆரம்பம் தொட்டு என்ன சொல்லி இருந்திருக்கிறேன், உங்களை சந்திக்கிற காலகட்டங்களில் இருந்து இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஒரு பொன்னான வாய்ப்பு. அந்த பொன்னான வாய்ப்பை தமிழ் தலைமைகள் கோட்டை விட்டு விட்டார்கள். அதுக்கப்புறம் பல வாய்ப்புகள் வந்து அவர் கோட்டை விட்டுடினோம். அப்போ இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துறதில் ஆரம்பித்து கொண்டு போகணுமென்றது தான். அதே நேரத்தில் சமகாலத்தில் +++க்கு நாங்கள் போகலாம். அதை விட்டுட்டு ஒன்றுமில்லாமல் நாங்கள் இருக்கிறதுல அர்த்தம் இல்லையன்றது தான் என்னுடைய இது. அதே இடத்துல இறுதி யுத்தத்தின் போது இடம்பெற்ற இது மாகாண சபை எடுத்துக்கொள்ளுங்களேன். முதல்ல என்ன சொல்லிச்சு, மஹிந்த ராஜபக்ச தடுக்கிறார், ஆளுநர் தடுக்கிறார், அன்றைக்கு இருந்த பிரதம செயலாளர் தடுக்கிறார் என்று சொல்லிச்சினோம். இன்றைக்கு ஆட்சி மாறிட்டுது, ஆளுநர் மாறிட்டினோம், இன்னும் காசுகள் திரும்பி போய்கொண்டிருக்கு. அப்போ அங்கே என்ன ஆற்றல் இல்லையா? அதாவது என்னென்று சொல்லுவினோம், அதுக்கு ஒரு பழமொழி ஒன்று சொல்கிறோம். என்ன பழமொழி என்றால்,
மறந்து போனான். அப்போ என்னென்றால் அப்போ என்ன இது ஆற்றல் இல்லையா, அக்கறை இல்லையா? இப்போ 2 தரம் இப்போ காசு திரும்பி போயிட்டு. அப்போ முதல் தான் மஹிந்த ராஜபக்ச இருந்த, வேறு ஆளுநர் இருந்தார், வேறு பிரதமர் இருந்தார். அப்போ அதிலெல்லாம் சாக்கு போக்குகள். இது மாதிரி பலதுகளை நான் சொல்லலாம். அப்போ நான் மலர்களை குதிரையிலேருந்தும் பார்க்கலாம், தரையிலேருந்தும் பார்க்கலாம்னு மாவோ சேதுங் சொன்ன ஒரு ஞாபகம். அந்த வகையில் நான் வெளியில் இருந்து இந்த பிரச்சனைகளை பார்க்க விரும்புகிறேன். அப்போ இன்னொரு பரிணாமம், நான் கடந்த 20 வருஷங்களாக ஏதோ ஒரு வகையான அரசியல் அதிகாரத்தில் நான் இருந்து வந்தேன். அதால் ஒரு அளவுக்கு அதிகமாக ஒரு வரம்பை மீறி ஒரு தத்துணிவில் நான் கன விடயங்களை, மக்கள் நலன் சார்ந்த பல விடயங்களை செய்து முடிச்சிருக்கிறேன். சரி. அப்போ அது கிடைச்ச வாக்குகள் எனக்கு போதாதுன்ட்டு எனக்கு ஒரு 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 மனவேதனை ஒன்று இருக்குது. அதே நேரத்தில் என்னுடைய கடைசி கேள்வி, நேரம் சென்று விட்டது. இறுதி யுத்தத்தின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும், உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும் என தமிழ் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். இபிடிபி இதில் எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறது? உள்ளக விசாரணை என்னென்றால், என்னுடைய இது போன முறையும் இந்த கேள்வி வந்தது. முதலாவது உண்மைகள் கண்டறியப்பட வேணும். 2வது பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கு அவர்களுடைய உணர்வுகளை, பாதிக்கப்பட்டவர்களுக்கு பரிகாரம் காணப்பட வேணும். 3வது குற்றம் செய்தால் அவள் தண்டிக்கப்பட வேணும். 4வது தேசிய நல்லிணக்கம் பாதிக்காத வகையில் இந்த இதில் அணுக வேணும் என்றதுதான் எங்களுடைய வெளிப்படையான நிலப்பாடு. இதற்கு சர்வதேச பொறிமுறை சரியானதா அல்லது என்ன சொல்ல வரேன்றால், இந்த நாளையும் கருத்தில் எடுத்துக்கொண்டு தான் நாங்கள் ஒரு பொறிமுறைக்கு நாங்கள் போக வேணும். இந்த இலங்கை இல்லை இப்பொழுது அந்த வேண்டால் இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் தேர்தல் காலகட்டங்கள் எல்லாம் சொல்லிச்சுன்னா தாங்கள் அரசாங்கத்தோடு எல்லாம் கதைச்சது சர்வதேச பொறிமுறை என்றான் தேர்தலில் எல்லாம் வாக்கு கேட்டவன். நான் அப்படி சொல்லல. நான் சொன்னேன் இந்த நாளே உள்ளடக்கக்கூடிய வகையிலான ஒரு பொறிமுறை. அதாவது உண்மை கண்டறியப்பட வேணும், பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கு பரிகாரம் காணப்பட வேணும், குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேணும், மற்றது தேசிய நல்லிணக்கம் பலப்படுத்தப்பட வேணும். இதுதான் என்னுடைய நிலப்பாடு, என்னுடைய கட்சியினுடைய நிலப்பாடு. இதற்கு பொருத்தமான ஒரு பொறிமுறை அதுதான் அவசியம். ஆனால் இப்போ இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் சொன்னதுக்கு மாறாக இன்றைக்கு அரசாங்கம் உள்ளக பொறிமுறையை பற்றி தான் எல்லாரும் கதைக்கணும். விளங்குது தானே. இன்னொன்று நான் இன்னொன்று சொல்லுவேன் என்னென்னா, இந்த 6 நகஞ்சி பழங்கஞ்சி என்றது போல எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் முதல் 6 மாதம் ஒரு வருஷத்துக்குள்ள சில முக்கியமான பிரச்சனைகளை தீர்க்க வேணும். அல்லது என்ன நடக்கும், வேறு பல பிரச்சனைகள் முன்னுரிமைப்படுத்தப்படும். அதான் இந்த 6 நகஞ்சி பழங்கஞ்சி. அப்போ தமிழ் தலைமைகளை நீங்கேயும் பிளவு விட்டுட்டீங்கன்னா, நான் அரசாங்கத்தை குறை சொல்ல தயாராக இல்லை. அரசாங்கம் தன்னுடைய குணாம்சங்களோட தன்னுடைய கொள்கைகளோட தான் இருக்கும். நாங்களாம் அதை எங்கட மக்களை நோக்கி கொண்டு வர வேணும், மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேணும். இதை நான் கடந்த கால அரசாங்கத்தில் செய்திருக்கிறேன். அளவுக்கு அதிகமாக வரம்பு மீறி நான் செய்திருக்கிறேன். ஐயா, நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வருகிறீர்கள். ஆனால் இறுதி யுத்தம் இடம்பெற்றதிலிருந்து அதற்கு பிறகான பல செயற்பாடுகள் தொடர்பில் தமிழ் மக்கள் சார்பாக சர்வதேச ரீதியாக இந்த பிரச்சனையை கொண்டு போய் இந்த தூரம் ஜெனீவா மனித உரிமை மாநாட்டு கொண்டு வருகின்ற அளவுக்கு கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பு டக்ளஸ் தேவானந்தா என்ன நடந்திருக்கு, ஆங்கிலத்தில் சொல்லுவீனம், ஆபரேஷன் சக்சஸ் பட் த பேஷண்ட் டைட். இன்றைக்கு என்ன நடந்திருக்குது தமிழ்ல, அதாவது ஆபரேஷன் என்றால் சத்திர சிகிச்சை வெற்றி அளித்திருக்குது, ஆனால் நோயாளி இறந்து விட்டார். இதன் நிலைமையை தான் நாங்கள் இங்கே காணக்கூடிய மாதிரி இருக்கு. அப்போ என்னுடைய நிலப்பாடு, சிகிச்சையும் சரியாக வெற்றிகரமாக அமைய வேணும், அதனத்தில் நோயாளியும் பாதுகாக்கப்பட வேணும். இதை நான் திருப்பி நான் சொல்லவா. அப்போ இங்கே நான் அவர்களை குறை சொல்கிறேன் அல்ல, அரசாங்கத்தை நான் குறை சொல்ல தயாராக. அவர்கள் இப்பொழுது உள்ளக பொறிமுறையோ சர்வதேச பொறிமுறை எதுவாக இருந்தாலும் ஏதோ ஒரு பொறிமுறை சரி இருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் தமிழ் மக்கள் சார்பாக ஒரு அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சராக இருந்த உங்களுடைய காலப்பகுதியில் யுத்தம் இடம்பெற்றதற்கு பிறகு இது தொடர்பிலான எந்த ஒரு பேச்சளவில் கூட எந்த ஒரு விடயமும் இருக்கவில்லையே. ஏன் இருக்க? ஆணைக்குழுக்கள் எல்லாம் அமைக்கப்பட்டது. ஆனால் இந்த விசாரணைகள் தொடர்பில் ஆணைக்குழுக்கள் அமைக்கப்பட்ட LLRC என்று சொல்லி, அதாவது நீங்கள் கூறுகின்ற விடயங்களை கூட அப்போது நீங்கள் கூறவில்லையே. அங்கே கூறியிருக்க. இப்போ என்னென்றால் எங்கே கூறியிருக்க? நான் இப்போ என்னென்றால் நான் வெளியில் கதைக்கிற குறைவு எனக்கு என்னென்றால் காரியமாக வேணும்,
சிலுசிலுப்பு தேவையில்லை, பலகாரம் தான் தேவை. எனக்கு காரியமாக வேணுமென்றது தான் முக்கியம். அந்த வகையில் நான் சம்பந்தப்பட்ட ஆக்கள்கிட்ட கதைச்சிருக்கிறேன். எல்எல்ஆர்சி, அதாவது கற்றறிந்த பாடங்களும் ஆனால் நல்லிணக்க ஆணக்குழுவும் என்று சொல்லி ஒன்று அமைக்கப்பட்டது. அதுக்கு முதல் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க காலத்திலேயும் நான் தான் சொன்னேன், நான் தான் முதல் காணாமல் போன ஒரு சங்கத்தை அமைத்தது. எல்லாரும் தேடி எல்லா பாதிக்கப்பட்ட ஆக்களை ஒன்றிணைத்து அமைத்தது. என்ன, காணாமல் போன ஆக்களை தேடி கண்டுபிடிக்க வேணும், இப்போ பாதிக்கப்பட்ட ஆக்களுக்கு பரிகாரம் கிடைக்க வேணும், மற்ற இனிமேல் எதிர்காலத்தில் இது நடக்காமல் இருக்க வேணும் என்ற விடயங்களை முன்வச்சு தான் அவையில் அழைச்சி கொண்டு போய் இவரை சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க சந்தித்து கதைச்செல்லாம் மலைவில் நடந்தது. இல்லை, நான் கேட்பது அன்றைக்கு நான் நடவடிக்கை எடுக்க இல்லையென்று அல்ல, நடவடிக்கை எடுத்திருக்கிறேன். சிலதுகள் கைகூட இல்லை, சிலதுகள் கைகூடி இல்லை. வாய்மூல பேச்சா அல்லது எழுத்து மூலமாகவா, ரெண்டும் ரீதியாகவா, ரெண்டும் அதுக்கான ஆதாரங்கள் உங்களிடம் இருக்கு? காட்டில் நான் ஜனாதிபதி கடிதமொழி இருக்கிறேன் தானே, இன்னும் நேரம் வந்து இந்த இது சம்பந்தமாக நான் உங்களை பார்க்கறதுக்கு அழைச்சி வாரேன் என்று சொல்லி. இல்லை, இந்த முந்தி இறுதிக்கட்ட யுத்தத்தின் பொழுது இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் குறித்து இறுதிக்கட்டத்தில் நாங்கள் இவரோட கதைச்சிருக்கிற மாதிரி இப்போ இருக்கிற ஜனாதிபதி, முன்னாள் ஜனாதிபதியோடு நாங்கள் இது சம்மந்தமாக கதைச்சிருக்கிறோம். இதுக்கு ஒரு ஆணைக்குழு உண்டு இது பண்ணி. என்றால் உங்களுக்கு தெரியும், அந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒரு அறிக்கை ஒன்று வந்திருந்தது. அதாவது மக்கள் அங்கிருந்து அந்த யுத்த பிரதேசத்திலேருந்து இராணுவ கட்டுப்பாட்டுக்களை விரைக்கல எந்தெந்த இயக்கங்கள் இருந்து யார் இதில் புலி, யார் இதில் பொதுமகன் என்று சொல்லி காட்டி கொடுத்தேன்னு சொல்லி அந்த அறிக்கையில் சில பேர்களை குறிப்பிட்டு, இயக்கங்களுடைய பேர்களை, இபிடிபி அதில் குறிப்பிடப்படையில், வேறு சில இயக்கங்களுடைய பேர் எல்லாம் அதில் குறிப்பிட்டு வந்திருக்குது. அப்போ எங்களை பொறுத்த வகையில் சத்தம் இல்லாமல், அதாவது கோழி ஒரு முட்டையை போட்டுட்டு ஊரெல்லாம் கத்தி திரியும், ஆனால் இங்கே முட்டை போடாமல் ஆட்கள் கத்தி திரியணும். ஆமை 1000 முட்டையை போட்டுட்டு சத்தம் போடாமல் இருக்கும். அப்படி பல விடயங்களை நான் செய்து முடிச்சிருக்கிறேன். இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் பட்டியலை நான் தேவையாண்டா கொண்டு வரேன். இல்லையா, நாங்கள் அடுத்த நேர்காணல் அது தொடர்பில் பேசலாம். நீங்கள் எழுதிய எழுத்துக்களோடாக, நீங்கள் செயற்படுத்திய செயற்திட்டங்களோடாக நீங்கள் அதிர் நிகழ்ச்சிக்கு சமூகம் அளித்தால் நன்றாக இருக்கும் நினைக்கிறேன். நன்றி ஐயா, அதிர் நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டமைக்கு. சந்தர்ப்பம் கொடுத்ததற்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி, மீண்டும் ஒரு ஆதாரத்தை எனக்கு தந்ததுக்கும் நன்றி. அதே நேரத்தில் நீங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் பேசியதற்கான ஆதாரத்தோடு அடுத்த நிகழ்ச்சிக்கு வருமாறு நான் அன்போடு. நான் பலதில் ஆதாரங்களை காட்டியிருக்கேன் உங்களுக்கு. இல்லையா, நீங்கள் என்னென்னத்தில் ஆதாரம் தேவையான கேட்டீர்கள் என்று சொன்னால் நான் அதுக்குரிய ஆதாரங்கள் இப்போ உணர்ந்த எப்பயும் நான் காட்டலாம். நீங்கள் எடுத்த முயற்சிகள் தொடர்பாக இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் குறித்து, அதே நேரத்தில் காணாமல் போனோர் தொடர்பில் நீங்கள் என்னென்ன முயற்சிகள் தமிழ் மக்கள் சார்பாக எடுத்திருக்கிறீர்கள் என்பது குறித்து கதைக்கலாம். சரி, நன்றி. நிகழ்ச்சி அடைந்த மற்றும் ஒரு அதிர் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.